காலையிலே நாம் யாரும் கூட்டி சேர்த்தபடியாலே என் ஆண்டவராக இயேசு ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. உண்மையாகவே அவர் நல்ல தேவன் என்று நான் அதிக ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ಅವರು ಒಳ್ಳೆಯ ದೇವರಿಂದ ಅಧಿಕವಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. கவலையோடு பாரத்தோடு பயத்தோடு வந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ಚಿಂತೆ ಭಾರ ಭಯದಿಂದ ಬಂದ ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾರೆಂದು ನಂಬುತ್ತೇವೆ. போராட்டத்தோடு வந்துகிறவங்களை ஒருபோதும் தேவன் வெறுமை அனுப்ப மாட்டார். ಹೋರಾಟದಿಂದ ಬಂದ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಬರಿದಾಗಿ ಕಳಿಸುವುದಿಲ್ಲ. எப்பொழுதுமே நிறைவாக்கி உங்களை அனுப்புவார். ಯಾವಾಗಲೂ ಸಂತೃಪ್ತಿ ಪಡಿಸಿ ಕಳಿಸುತ್ತಾರೆ. எப்பொழுதுமே உன்னை வெறும் கையில் அனுப்பவே மாட்டார். ಯಾವಾಗಲೂ ಬರಿಗೈಯಲ್ಲಿ ಕಳಿಸುವುದೇ ಇಲ್ಲ. எல்லா பாகத்திலையும் உன்னை நிரப்பி ஆசீர்வதிப்பார். ಎಲ್ಲ ಭಾಗದಲ್ಲೂ ತುಂಬಿಸಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. விசுவாசத்தோடு இருங்க, ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರಿರಿ. நேரம் கடந்து போகிறபடியாலே ಸಮಯ ದಾಟಿ ಹೋಗುತ್ತಿರುವುದರಿಂದ இரண்டொரு வார்த்தையை நாம் தியானம் செய்துவிட்டு பரிசுத்த பந்திக்கு போகலாம். 2-3 ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಿ ಕರ್ತನ ಭೋಜನಕ್ಕೆ ಹೋಗೋಣ. யாத்திரையாக புஸ்தகம் ವಿಮೋಚನ ಕಾಂಡ ಪುಸ್ತಕ 3:2-3-4 வாசித்து பாருங்க. 3ನೇ ಅಧ್ಯಾಯ 2-3-4 ஓதிரி. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்து முட்செடியினால் ஜுவாலித்து எரிந்து அந்த வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன தான் என்று நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ಅಲ್ಲಿ ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯೊಳಗೆ ಉರಿಯುವ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಯೆಹೋವನ ದೂತನು ಅವನಿಗೆ ಕಾಣಿಸಿಕೊಂಡನು. ಏಕೆಂದರೆ ಅವನು ಒಂದು ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯನ್ನು ಕಂಡನು. ಆ ಪೊದೆಯು ಬೆಂಕಿಯಿಂದ ಉರಿಯುತ್ತಿದ್ದರೂ ಅದು ಸುಟ್ಟು ಹೋಗದೇ ಇತ್ತು. ಆಗ ಮೋಸೆ, ನಾನು ದಾರಿ ಬಿಟ್ಟು ಈ ಆಶ್ಚರ್ಯವನ್ನು ನೋಡಿ ಪೊದೆಯು ಸುಟ್ಟು ಹೋಗದೆ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವೆನು ಅಂದುಕೊಂಡನು. ನೋಡುವುದಕ್ಕೆ ಅವನು ದಾರಿ ಬಿಟ್ಟಿದ್ದನ್ನು ಯೆಹೋವನು ಕಂಡನು. ದೇವರು ಈ ಪೊದೆಯೊಳಗಿಂದ ಮೋಸೆಯೇ ಮೋಸೆಯೇ ಎಂದು ಕರೆದನು. ಅದಕ್ಕಾತನು, ಇಗೋ ಇದ್ದೇನೆ ಅಂದನು. ದೇವರು ಅವನಿಗೆ, ನೀನು ಹತ್ತಿರ ಬರಬೇಡ, ನಿನ್ನ ಕಾಲಿನ ಕರೆಗಳನ್ನು ತೆಗೆದುಹಾಕು, ನೀನು ನಿಂತಿರುವ ಸ್ಥಳವು ಪರಿಶುದ್ಧ ಭೂಮಿ ಎಂದು ಹೇಳಿದನು. முள்செடியில தேவன் பேச ஆரம்பிக்கிறார் பாருங்க. ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯಲ್ಲಿ ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. ಮುಳ್ಳಿನ ಗಿಡದಲ್ಲಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எத்தனையோ செடிகள் உண்டு அந்த இடத்துல. ಎಷ್ಟೋ ಗಿಡಗಳು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದೆ. அழகழகான செடிகள்லாம் இருந்திருக்கும். ಸುಂದರವಾದ ಗಿಡಗಳೆಲ್ಲ ಇರಬಹುದು. 40 வருஷம் அந்த காட்டுல மோசே இருந்திருக்கிறான். 40 ವರ್ಷ ಮೋಸೆ ಕಾಡಿನಲ್ಲಿದ್ದಾರೆ. எத்தனை செடிகளை பார்த்திருப்பான். ಎಷ್ಟು ಗಿಡಗಳನ್ನು ನೋಡಿರಬಹುದು. ಆದರೆ எல்லா செடிகிட்டையும் போயிருக்கிறான். ಎಲ್ಲ ಗಿಡಗಳ ಹತ್ರ ಹೋಗಿರುತ್ತಾನೆ. இந்த முள்ளு செடிகிட்ட மட்டும் போகவில்லை அவன். ಆ ಮುಳ್ಳು ಗಿಡ ಹತ್ರ ಮಾತ್ರ ಹೋಗಲಿಲ್ಲ. ஏன் முள் செடிகிட்ட போகவில்லை? ಯಾಕೆ ಮುಳ್ಳಿನ ಗಿಡದ ಹತ್ರ ಹೋಗಲಿಲ್ಲ? ಅದಕ್ಕುள்ள ಮುಳ್ಳು இருக்கிறது. ಅದರೊಳಗೆ ಮುಳ್ಳುಗಳಿದೆ. ಕಾಲ ಕುತ್ತಿ விடும். ಕಾಲನ್ನು ಚುಚ್ಚಿ ಬಿಡುತ್ತವೆ. கையில குத்தி விடும். ಕೈಯನ್ನು ಚುಚ್ಚುತ್ತವೆ. ஆகையால அந்த செடிகிட்டே போகாமல் இருந்து விட்டான். ಆದ್ದರಿಂದ ಆ ಗಿಡದ ಹತ್ತಿರವೇ ಹೋಗದೆ ಇದ್ದು ಬಿಟ್ಟನು. ಯಾರು ಅಸಡ್ಡೆ செய்கிறார்களோ, ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು ಅಸಡ್ಡೆ ಮಾಡುತ್ತಾರೋ, உன்னை நேசிக்கத்தக்கதாக செய்வார். ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இந்த முள்ளு செடிகிட்ட யாருமே போகவில்லை. ಈ ಮುಳ್ಳು ಗಿಡ ಹತ್ತಿರ ಯಾರು ಹೋಗಲಿಲ್ಲ. முள்ளு செடிகளிலேயே ஒரு கேவலமான ஆபத்தான செடி. ಮುಳ್ಳು ಗಿಡಗಳಲ್ಲೇ ಕೇವಲವಾದದ್ದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತಲೆಯಲ್ಲಿ ಮುಳ್ಳು ಚೆಡಿ ಮುಳ್ಳು ಕಿರೀಟம் போட்டார்கள். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತಲೆಯಲ್ಲಿ ಮುಳ್ಳಿನ ಕಿರೀಟ ಹಾಕಿದರು. 21 விதமான முள்ளு இருந்துச்சா. 21 ವಿಧವಾದ ಮುಳ್ಳುಗಳಿತ್ತಂತೆ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த முள்ளு செடிகிட்டே இவன் போகாமலே இருந்தான். ಆ ಮುಳ್ಳಿನ ಗಿಡದ ಹತ್ರ ಹೋಗದೆ ಇದ್ದನು. ஒரு நாள் வர ஆரம்பித்தது. ಒಂದು ದಿವಸ ಬಂದಿತು. அந்த முள்ளு செடியில ಆ ಮುಳ್ಳಿನ ಗಿಡದಲ್ಲಿ ஒரு ஜோதி பிரகாசிக்கிற நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. ಒಂದು பிரகாசிಸುವ ಬೆಂಕಿ ಉರಿಯುತ್ತದೆ. 40 வருஷம் இல்லாதது ஒரு அனுபவத்தை அன்னைக்கு பெறுகிறான். 40 ವರ್ಷಗಳಿಂದ ಇಲ್ಲದ ಅನುಭವ ಅವತ್ತು ನೋಡುತ್ತಾನೆ. எங்கேயோ போகிற மோசே ಎಲ್ಲೋ ಹೋಗುತ್ತಿರುವ ಮೋಸೆ அந்த செடி பக்கம் திரும்புறான். ಆ ಗಿಡದ ಹತ್ತಿರ ತಿರುಗುತ್ತಾನೆ. எந்த முள்ளு செடி அசடை செய்தானோ, ಯಾವ ಮುಳ್ಳಿನ ಗಿಡವನ್ನು ಅಸಡ್ಡೆ ಮಾಡಿದನು, ஏன்னா அதுக்குள்ள ஒரு அதிசயம் இருக்கிறது. ಏನು ಇದರೊಳಗೆ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯ ಕಾರ್ಯವಿದೆ. ஏன்னா நெருப்பு எரிகிறது, ಏನು ಬೆಂಕಿ ಉರಿಯುತ್ತಾ ಇದೆ. செடி காஞ்சி போகவில்லை. ಆದರೆ ಗಿಡ ಸುಟ್ಟು ಹೋಗಲಿಲ್ಲ. கிட்ட போக ஆரம்பிக்கிறான்.
ಹತ್ತಿರ ಹೋಗುತ್ತಾನೆ. உனக்குள்ள கிறிஸ்து இருந்தா ನಿನ್ನಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತರಿದ್ದರೆ அநேக ஜனங்கள் உன்னை கிட்ட தேடி வருவார்கள். ಅನೇಕ ಜನಗಳು ಹುಡುಕಿ ಬರುತ್ತಾರೆ. வெறும் நீ முள்ளுச்செடியா இருந்தா ಬರೀ ನೀನು ಮುಳ್ಳಿನ ಗಿಡವಾಗಿದ್ದರೆ எல்லா உன்னை வேர்த்திடுவார்கள் அல்லவா? ಎಲ್ಲ ನಿನ್ನನ್ನು கிட்ட போகிறான், ಅವರ ಹತ್ತಿರ ಹೋಗುತ್ತಾನೆ. என்னவா இருக்கலாம் இது? ಇದು ಏನಾ ತಾನೇ ಆಗಿರಬಹುದು. இது விசித்திரமான செடியா இருக்கிறது. ಇದು ವಿಚಿತ್ರವಾದ ಗಿಡವಾಗಿದೆಯೇ? முள்ளு செடியில எரிகிற நெருப்பை பார்த்தா ಮುಳ್ಳಿನ ಗಿಡದಲ್ಲಿ ಉರಿಯುವ ಬೆಂಕಿ, அதுக்குள்ள ஒரு ஒளி பிரகாசிக்கிறது. ಅದರಲ್ಲೊಂದು ಪ್ರಕಾಶಮಯವಾಗಿದೆ. இது என்னவா இருக்கலாம் என்று பார்த்தா ಇದು ಏನಾಗಿದೆ ಎಂದು ನೋಡುವಾಗ 40 வருஷம் எதுக்காக காத்திருந்தானோ 40 ವರ್ಷ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಕಾಯ್ದಿದ್ದನು அன்னைக்குத்தான் அவனுக்கு ஆசீர்வாதம். ಅವತ್ತೇ ಅವನಿಗೆ ಆಶೀರ್ವಾದ. அன்னைக்குத்தான் அவன் எதுக்காக இந்த 40 வருஷம் அரண்மனையில் இருந்தான் என்று வெளிப்பாடு கொடுக்கிறது செடி. ಅದು ಆ ಗಿಡ 40 ವರ್ಷ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಯಾಕಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರವಾದನೆ ಕೊಡುತ್ತಾ ಇದೆ. அது ஒளிய பிரகாசிக்கிற அந்த செடியில ಆ ಪ್ರಕಾಶಿಸುವ ಆ ಗಿಡದಲ್ಲಿ ஒளி மட்டுமில்ல, ಅದು ಬೆಳಕು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, அதுக்குள்ள ஒரு சத்தம் வருது. ಅದರಲ್ಲಿಂದ ಒಂದು ಶಬ್ದ, மோசே மோசே என்று கூப்பிடுகிறார். ಮೋಸೆಯೇ ಮೋಸೆಯೇ ಎಂದು ಕರೆಯುತ್ತಾರೆ. ஏன் 2 தடவை கூப்பிட்டார்? ಯಾಕೆ 2 ಸಲ ಕರೆದರು? ஒன்னு, நீ எனக்கு கீழ்ப்படுகிற மோசேயாரு, ನೀನು ನನಗೆ ವಿಧೇಯನಾಗಿರುವ ಮೋಸೆಯಾಗಿರು. இஸ்ரவேல் ஜனத்தை பொறுமையோடு நடத்துகிற ஒரு மோசேயாயிரு. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳನ್ನು ತಾಳ್ಮೆಯಿಂದ ನಡೆಸುವ ಮೋಸೆಯಾಗಿರು. 2 அடிப்பையும் அவன் கொடுக்க ஆரம்பிக்கிறார். 2 ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. எப்பொழுதும் எனக்கு மோசையா இருக்க வேண்டும், ನನಗೆ ನೀನು ಮೋಸೆಯಾಗಿರಬೇಕು. எப்பொழுதும் உனக்கு கூப்பிடணும், எனக்கு நீ ஆயத்தமா இருக்க வேண்டும். ಯಾವಾಗ ಕರೆದರೂ ನೀನು ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. அடுத்து ஒரு மோசே, ನಂತರ ಇನ್ನೊಂದು ಮೋಸೆ, இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட ஜனத்தை நடத்த ಇಸ್ರಾಯೇಲ್ ಮೊಂಡಾಟ ಜನವನ್ನು ನಡೆಸಲು அன்பும் தாழ்மையும் உனக்குள்ள இருக்க வேண்டும். ಪ್ರೀತಿಯು ತಾಳ್ಮೆಯು ನಿನ್ನಲ್ಲಿ, அவங்களுக்கும் மோசையா இருக்க வேண்டும், ಅವರಿಗೂ ಮೋಸೆಯಾಗಿರಬೇಕು, எனக்கும் மோசையா இருக்க வேண்டும். ನನಗೂ ಮೋಸೆಯಾಗಿರಬೇಕು. அப்பொழுதுதான் இந்த மந்தையை நீ நடத்த முடியும். ಆಗಲೇ ಈ ಮಂದೆ ஆகியலத்தான் மோசே மோசே என்று கூப்பிட்டார். ಆದ್ದರಿಂದಲೇ ಮೋಸೆ ಮೋಸೆ. தேவருடைய சமூகத்தில் இருக்கும் போது எனக்கு கொடுக்கிற வெளிப்பாடு, ದೇವರ ಸನ್ನಿಧಾನ ಕಾಯ್ದಿರುವಾಗ ಕೊಟ್ಟ ಪ್ರಕಟಣೆ. நான் கர்த்தரை கேட்ட ஏசாமி 2 தடவை கூப்பிட்டு, ದೇವರನ್ನು ಕೇಳಿದ ಯಾಕೆ ಸ್ವಾಮಿ 2 ஒரு ಸಲ தடவை மோசே என்ற போதாது, அவனுக்கு என்ன காதா கேட்காது. ಒಂದು ಸಲ ಮೋಸೆ ಎಂದು ಕರೆದರೆ ಆಗುವುದಿಲ್ವ? ಕಿವಿ அப்பொழுது ಕೇಳಿಸುವುದಿಲ್ಲ. தேவன் எனக்கு இரவுல எனக்கு வெளிப்பாடு கொடுத்தார். ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರಕಟ ಮಾಡಿದರು. ஒன்னு, அவன் எனக்கு மோசையா இருக்க வேண்டும், கீழ்ப்படுகிறவனா இருக்க வேண்டும். ಒಂದು, ಅವನು ನನಗೆ ಮೋಸೆಯಾಗಿ ವಿಧೇಯನಾಗಬೇಕು. ஒன்னு, இஸ்ரவேல் ஜனத்தை முரட்டாட ஜனத்தை நடத்த பொறுமை உடையவனா இருக்க வேண்டும். ಇಸ್ರಾಯೇಲಾದ ಮೊಂಡಾಟ ಜನವನ್ನು ನಡೆಸಲು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರಬೇಕು. ஆகியாலத்தான் அந்த 2 பொறுப்பையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். ಆದ್ದರಿಂದ 2 ಜವಾಬ್ದಾರಿ. ஆகியாலத்தான் மோசே மோசே என்று கூப்பிட்டார். ಆದ್ದರಿಂದಲೇ ಮೋಸೆ ಮೋಸೆ ಎಂದು ಕರೆದರು. இதோ ஆயத்தமா இருக்க என்று சொன்னா, ಇದು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇನೆ ಪ್ರಭು, நீ ஆயத்தம் இல்லைன்னு சொல்லிட்டார். ನೀನು ಸಿದ್ಧವಾಗಿ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದರು. உன் காலில் செருப்பு குதி அடுத்து தூரம் போடு என்று சொன்னார். ನಿನ್ನ ಕಾಲಿನ ಪಾದರಕ್ಷೆಯನ್ನು ತೆಗೆದು ದೂರ ಹಾಕು ಎಂದು ಹೇಳಿದರು. அந்த பாத ரட்சை கிடையாதது, ಅದು ಪಾದರಕ್ಷೆ ಅಲ್ಲ, அவன் ஒரு கொலைகாரன். ಅವನು ಒಂದು ಕೊಲೆಗಾರನು. எகிப்து நாட்டில் இருக்கிற ஒருவனை கொலை செய்து விட்டான். ಎಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿರುವ ಒಬ್ಬನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿಬಿಟ್ಟನು. ஆயத்தம் இல்லை, ಸಿದ್ಧವಾಗಿಲ್ಲ, அதை கலட்டி தூரம் போடு. ಅದನ್ನು ಕಳೆದು ದೂರ ಹಾಕು. அதாவது இதை நீ ஒத்துக்க கொலையே, ಈ ಕೊಲೆಯನ್ನು ನೀನು நான் ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕು. கொடுக்கிற மாபெரும் ஒரு பொறுப்பு அல்லவா? ನಾನು ಕೊಟ್ಟ ಉನ್ನತವಾದ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಅಲ್ಲವಾ? நீ கொலைகாரனா இருந்தா நடத்த முடியுமா? ನೀನು ಕೊಲೆಗಾರನಾಗಿದ್ದರೆ ನಡೆಸಲು நீ ಸಾಧ್ಯ? வேசிக்கல்லனா இருந்தா நடத்த முடியுமா? ಬೇಸಿ ಕಳ್ಳನಾಗಿದ್ದರೆ ನಡೆಸಲು ಸಾಧ್ಯವಾ? முடியாது. ಆಗುವುದಿಲ್ಲ. ஆகியாலத்தான் ಆದ್ದರಿಂದಲೇ கலட்டி தூரம் போடு. ಕಳಿಸಿ ದೂರ ಹಾಕು. என்னத்தை கலட்டி தூரம் போட வேண்டும்? ಏನು ಕಳಚಿ ದೂರ ಆಗಬೇಕು? உன் இருதயத்துல பழி வாங்குற குணமும், ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಮುಯ್ಯಿಗೆ ತೀರಿಸುವ ಗುಣಗಳು, கோப குணமும் ಕೋಪದ ಗುಣಗಳು, எடுத்து தூரம் போடு. ಇದನ್ನೆತ್ತು ದೂರ ಹಾಕು. உடனடியே கீழ்ப்படிங்க போடுகிறான். ತಕ್ಷಣ ವಿಧೇಯನಾಗಿ ದೂರ ಹಾಕುತ್ತಾನೆ. அப்பொழுதுதான் எதுக்காக உன்னை கூப்பிட்டேன் என்று சொல்ல ஆரம்பிக்கிறான். ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಕರೆದೆ ಎಂದು ಆಗ ಹೇಳುತ್ತಾರೆ. இது போல தேவப்பிள்ளைகளே, ಇದೇ ರೀತಿ ದೇವರ தேவனுடைய நோக்கங்களை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, ದೇವರ ಉದ್ದೇಶಗಳನ್ನು தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, ದೇವರ ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದರೆ நீ ஆயத்தமா இருக்க வேண்டும். ನೀನು ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. ஆகையால இந்த முள்ளு செடி பாருங்க, ಆದ್ರೆ ನೀವು ಮುಳ್ಳಿನ ಗಿಡ ನೋಡಿರಿ. நீ முள்ளு செடியா மாற வேண்டும். ನೀನು ಮುಳ್ಳಿನ ಗಿಡವಾಗಿ உன் ಮಾರ್ಪಡಬೇಕು. குடும்பத்துக்கு நீ முள்ளா இருக்கலாம், ಈ ಕುಟುಂಬಕ್ಕೆ ನೀನು உன் ಮುಳ್ಳಾಗಿರಬಹುದು, புருஷனுக்கு நீ முள்ளா இருக்கலாம். ಗಂಡನಿಗೆ ಮುಳ್ಳಾಗಿರಬಹುದು. ஏன் தான் இவளை கட்டிக்கணுமோ? ಯಾಕೆ ತಾನು ಇವಳನ್ನು ಮದುವೆ ಆದನು?
இவனை ஏன் தான் கட்டிக்கணுமோ, ಇವನನ್ನು ಯಾಕೆ ತಾನು ಮದುವೆ ಆದನು, தேவளை ஏன் தான் இந்த பிள்ளைகள் பிறந்ததோ, ಯಾಕೆ ಈ ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಿದರು, அப்பொழுதே எனக்கு சாவு தான் நல்லா இருந்துச்சு, ಆಗಲೇ ಸಾವಿದರೆ ஏன் எனக்கு இந்த சாவு வரவில்லை, ಯಾಕೆ ನನಗೆ ಸಾವು ಬರಲಿಲ್ಲ. இப்படியே போராட்டம் உனக்குள்ள இருக்கிறது. ಈ ರೀತಿ ಹೋರಾಟಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ. நீ யாரா இருக்கிறா? ನೀನು ಯಾರಾಗಿದ್ದೀಯಾ? முள்ளு செடியா இருக்கிறா. ಮುಳ್ಳಿನ ಗಿಡವಾಗಿದ್ದೀಯ. யாரும் நேசிக்காத முள்ளு செடி, ಯಾರು ಪ್ರೀತಿ ಮಾಡದ விரும்பாத முள்ளு செடி, ಆಸೆ ಪಡದ ಮುಳ್ಳಿನ ಗಿಡ கர்த்தர் பார்த்தா ದೇವರು ನೋಡಿದರು. எல்லாரும் வெறுக்கத்தக்கதாக இந்த முள்ளு செடியே, ಎಲ್ಲರೂ ಬೇಸರಗೊಳಿಸುವ ಮುಳ್ಳಿನ ಗಿಡವೇ, முள்ளு செடியே, ಮುಳ್ಳಿನ ಗಿಡವೇ, நான் உன்னை நேசிக்கிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇನೆ. மோசே ಮೋಸೆಯೇ, மோசேன்னு கூப்பிட்டா ಮೋಸೆ ಎಂದು ಕರೆದರು. முள்ளு செடியை கூர்மையை கவனிக்கிறான். ಮುಳ್ಳಿನ ಗಿಡವನ್ನು ಆಳವಾಗಿ ಗಮನಿಸುತ್ತಾರೆ. எத்தனை செடிகளுக்குள்ளே இல்லாத அந்த முள்ளு செடிக்கு என்ன எப்பேற்பட்ட ஒரு காரியம். ಎಷ್ಟೋ ಗಿಡಗಳಿಲ್ಲದ ಭಾಗ್ಯ ಮುಳ್ಳಿ ಗಿಡಕ್ಕೇನಪ್ಪ ಬಂತು. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவையில்லாத கல் தான் முக்கியமான மூலக்கல்லாச்சு. ಬೇಕಿಲ್ಲದ ಕಲ್ಲೇ ಮೂಲೆ ಕಲ್ಲಾಗಿ அந்த ಮಾರ್ಪಟ್ಟಿದೆ. இடத்துல அந்த முள்ளு செடி ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆ ಮುಳ್ಳಿನ ಗಿಡ அது வேகவே இல்லையா பாருங்க. ಅದು ಬೆಂದು ಹೋಗಲಿಲ್ಲವಂತೆ. நெருப்பு போகும்போது ಬೆಂಕಿ ಉರಿಯುವ முள்ளு செடி சோதிக்கப்படுகிறது. ಮುಳ್ಳಿನ ಗಿಡ ಶೋಧಿಸಲ್ಪ அது எரிஞ்சு போயிட்டு இருந்தா ಅದು ಉರಿದು ಹೋಗಿ ಬಿಟ್ಟಿದರೆ மோசே போயிருக்க மாட்டான். ಮೋಸೆ ಹೋಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. அது எரியாமல் இருந்தபடியாலே ಅದು ಬೆಂದು ಹೋಗದೆ ಇದ್ದುದರಿಂದ மோசே கிட்ட போகிறான். ಮೋಸೆ ಹತ್ತಿರ இது ಹೋಗಿ என்ன எரியாமல் இருக்கிறது, ಇದು ಏನು எரிந்து கொண்டே இருக்கிறது, முள்ளு செடி காஞ்சு போகவில்லை. ಅದು ಬೈಯುತ್ತಿರುವ ಬೆಂಕಿಗೆ ಮುಳ್ಳಿನ ಗಿಡ ಒಣಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ. அப்படிதான் கிட்ட போக ஆரம்பிக்கிறான். ಆಗಲೇ ಹತ್ತಿರ அது எரிஞ்சு இருந்துச்சுன்னா ಅದು ಉರಿದು ಹೋಗಿ ಬಿಟ್ಟಿದರೆ எல்லா செடியும் இது ஒரு செடின்னு போயிட்டு இருப்பான். ಎಲ್ಲ ಗಿಡದಲ್ಲಿ ಇದು ಒಂದು ಗಿಡ. என்னன்னு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, முள்ளு செடி சோதிக்கப்படுகிறது. ಮುಳ್ಳಿನ ಗಿಡ ಶೋಧಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. மச்சான வேலை நீ சோதிக்கப்படுகிறாய். ಈ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯ ನೀನು ಶೋಧಿಸಲ್ಪಡುತ್ತೀಯ. அக்கினியிலே சோதிக்கப்படுகிறாய், ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಶೋಧಿಸಲ್ಪಡುತ್ತೀಯ, தண்ணீரிலே சோதிக்கப்படுகிறாய். ನೀರಿನಲ್ಲಿ ಶೋಧಿಸಲ್ಪಡುತ್ತೀಯ. சோதித்த பிறகு சோதனையை ஜெயித்தா ಶೋಧನೆ ಮೇಲೆ ಶೋಧನೆ ಜಯಿಸಿ வேறையும் புகழையும் உனக்கு உண்டாக்குவார். ಹೆಸರು ಘನತೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾರೆ. நீ எரிஞ்சு போக கூடாது, ನೀನು ಉರಿದು ಹೋಗಬಾರದು. எது எரிஞ்சு போக கூடாது. ಯಾವುದು ಉರಿದು Thank you ಹೋಗಬಾರದು. Lord. உன்னுடைய விசுவாசம் எரிஞ்சு போக கூடாது, ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಉರಿದು ಹೋಗಬಾರದು. உன்னுடைய பரிசுத்தம் எரிஞ்சு போக கூடாது. ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಉರಿದು ಹೋಗಬಾರದು. 40 வருஷமா இருக்கிறேன் 40 ವರ್ಷದಿಂದ இந்த வனாந்தரத்துல, ಈ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ஒருவராக என் பக்கம் வரமாட்டாங்களே, ಒಬ್ಬರಾಗಲೂ ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ என்னை ಬರುತ್ತಿಲ್ಲ. பார்த்து பார்த்து தூரம் போறாங்களே. ನನ್ನ ನೋಡಿ ನೋಡಿ ದೂರ ஆனா ಹೋಗ್ತಾರೆ. ஒரு நாள் வரும், ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತೆ, ஒரு மோசேனை தேடி வருவா. ಒಂದು ಮೋಸೆ ಹುಡುಕಿ அந்த ಬರುತ್ತಾರೆ. மோசைக்கு நான் வெளிப்பாடு கொடுப்பேன். ಆ ಮೋಸೆಗೆ ನಾನು ಪ್ರಕಟಣೆ ಕೊಡುತ್ತೇನೆ. ஏன் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மச்சானவேல முள்ளு செடியா இருக்கிறாயா? ನೀನು ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯ ಮುಳ್ಳಿನ நீ ಗಿಡ சோதிக்கப்படுகிறா. ನೀನು ಶೋಧಿಸಲ್ಪಡುತ್ತಿದ್ದೀಯ. அந்த முள் எது குறிக்கிறது? ಆ ಮುಳ್ಳು ಯಾವುದು ಗುರುತು ಮಾಡುತ್ತದೆ? காவலை, ಚಿಂತೆಗಳು. கவலையை குறிக்கிறது, ಚಿಂತೆಯನ್ನು ಗುರುತು பயத்தை குறிக்கிறது, ಭಯವನ್ನು ಗುರುತು. நஷ்டத்தை குறிக்கிறது. நஷ்டವನ್ನು ஏன் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, முள்ளு முள்ளாகவே அவனை வைக்க மாட்டார். ಮುಳ್ಳು ಮುಳ್ಳಾಗவே ಇಡುವುದಿಲ್ಲ. முள்ளுக்குள்ள பிரகாசிக்கிற ஜோதி ஒருவர் இருக்கிறார். ಮುಳ್ಳಿನ ಒಳಗೆ ಪ್ರಕಾಶಿಸುವ எல்லா செடிகளும் பார்த்தது, ಎಲ್ಲ ಗಿಡಗಳು ನೋಡಿತು. என்கிட்ட வரவா மோசே, என்கிட்ட வரவா என்று பல கோடி செடிகளை காத்திருந்தது. ನನ್ನ ಹತ್ತಿರ ಮೋಸೆ ಬರುತ್ತಾನೆ ಎಂದು ಅನೇಕ ಗಿಡಗಳು ಕಾಯ್ದುಕೊಂಡಿತ್ತು. முள்ளு செடி கிட்ட மோசே போவான் என்று தெரியாமல் போச்சு. ಮುಳ್ಳಿನ ಗಿಡದ ಹತ್ತಿರ ಮೋಸೆ ಹೋಗುತ್ತಾನೆ ಎಂದು இந்த ತಿಳಿದು முள்ளு செடி கிட்ட தேவன் அங்க இருக்கிறார் என்று தெரியாத போச்சு. ಮುಳ್ಳಿನ ಗಿಡದ ಹತ್ತಿರ ದೇವರಿದ್ದಾರೆಂದು ತಿಳಿಯದೆ ಹೋಯಿತು. என்ன செய்யறான் மோசே? ಮೋಸೆ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? செருப்பு கட்டி கீழே போட்டு முழங்காலிலே செடி கிட்ட இருக்கிறான். ಪಾದರಕ್ಷೆ ತೆಗೆದು ಕೆಳಗಡೆ ಹಾಕಿ ಮೊಣಕಾಲಿಂದ ಗಿಡದ ಹತ್ತಿರಿದ್ದಾನೆ. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த மச்சான வேலையிலே முள்ளு செடியா இருக்கிற நீ, ಈ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯದಲ್ಲಿ ಮುಳ್ಳಿನ என்ன முள்ளு இருக்கிறது? ಅದೇನು ಮುಳ್ಳು ಇದೆ? வியாதி என்ற முள்ளு உன்னை குத்தி கொண்டு இருக்கிறதா? ಕಾಯಿಲೆ ಎಂಬ ಮುಳ್ಳು, அவமானம் என்ற முள்ளு உன்னை குத்தி கொண்டு இருக்கிறதா? ಅವಮಾನವೆಂಬ ಮುಳ್ಳು ಚುಚ್ಚುತ್ತದೆ. நஷ்டம் என்ற முள்ளு உன்னை குத்தி கொண்டு இருக்கிறதா? ನಷ್ಟ ಎಂಬ ಮುಳ್ಳು ಚುಚ್ಚುತ್ತದೆ. யாரும் உன்னை நேசிக்காத முள்ளா இருக்கிறாயா? ಯಾರನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ ಮುಳ್ಳಾಗಿದ್ದೀಯಾ? பயப்படாதே. ಭಯಪಡಬೇಡ. நான் முந்தினவனும் பிந்தினவனும் சதா காலம் உயிருள்ள தேவன். ನಾನು ಮುಂದಿನ ಹಿಂದಿನ ಸದಾಕಾಲ ஒரு ಜೀವಿತ. நாள் வரும் உன்னை எரிய வைக்குவேன். ಒಂದು ದಿವಸ ಬರ್ತೇನೆ, ಉರಿಯುವಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ. தேவப்பிள்ளை என்னோட வாழ்க்கை அனுபவத்தை சொல்லிக் கொண்டே ನಮ್ಮ வருகிறேன். ಬಾಳಿನ ಅನುಭವದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೆ. ஒரு நாள் வரும் உன்னை எரிந்து கொண்டே இருப்பா. ಒಂದು ದಿವಸ ಬರ್ತದೆ, ನೀನು ಉರಿದುಕೊಂಡೇ ಇರುತ್ತೀಯ. இயேசு என்று சொல்ல ಯೇಸು ಎಂದು ಹೇಳಿದರು. 2 மாதம் பிரயாசப்பட்டார்கள். 2 ತಿಂಗಳು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು. நாங்கெல்லாம் கண்ணு மூடுகிற இயேசு என்று சொல்லுவா. ನಾವೆಲ್ಲ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿದ್ದೇವೆ, ಯೇಸು ಮಾತ್ರ. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். ನಾನು ಹೇಳುವುದೇ ಇಲ್ಲ. நீ சொல்லி சொல்ல மாட்டேன், அவர் சொல்லிட்டு சொல்ற. ನೀನು ಹೇಳಿದ್ರೆ ಹೇಳುವುದಿಲ್ಲ, ಅವರು ಹೇಳಲಿ ಹೇಳುತ್ತೇನೆ. என்னென்ன பிரயாசப்பட்டார்கள். ಎಷ್ಟು ಪ್ರಯಾಸ ಮಾಡಿದರು. அதே இடத்துல ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஊழியக்காரனை மாத்தினார். ಸೇವಕರನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ அத்தனை பேரும் முழங்காலில் தரித்திருந்து அவர்களுக்கு ஜெபிக்க ஆரம்பித்து, ಅಷ್ಟು ಜನರು ಮೊಣಕಾಲ அத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பித்து, ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಡಲು அநேக பேர் பிரமித்து என்ற சத்தத்தை கேட்க ஆரம்பித்தார்கள். ಅನೇಕ ಜನ ಭ್ರಮೆ ಪಟ್ಟು ಸತ್ಯವನ್ನು தேவையில்லாத முள்ளே
ಬೇಕಿಲ್ಲದ நான் முள்ள இருக்கிறனே என்று யோசிக்கிறாயா? ನಾನು ಮುಳ್ಳಾಗಿದ್ದೇನೆಂದು ಯೋಚಿಸುತ್ತೀಯ? முள் இருக்கிறது உனக்கு நல்லது தான். ಮುಳ್ಳಿರುವುದು ಒಳ್ಳೆಯದೇ. உன்னை கனப்படுத்துவார் தேவன். ದೇವರು ಘನಪಡಿಸುತ್ತಾರೆ, உன்னை உயர்த்துவார். ನಿನ್ನನ್ನು ಮೇಲೆತ್ತುತ್ತಾರೆ, உன்னை விட்டு விலக மாட்டார், ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, உன்னை கைவிட மாட்டார். ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆகையால மோசே அங்க போன உடனே ಮೋಸೆಯಲ್ಲಿ ಹೋದ ತಕ್ಷಣ வெறும் பத்தாதபடிக்கு எரிஞ்சு போகாத முள்ளா இல்ல, ಅದು ಉರಿದು ಹೋಗದ, அதுக்குள்ள இருந்து ஒரு துரியம் இருக்கிறது. ಅದರ ಒಳಗಡೆಯಿಂದ ಒಂದು ಶಬ್ದ மோசே ಬರುತ್ತದೆ. ಮೋಸೆಯೇ ஆச்சரியப்படுகிறார். ಆಶ್ಚರ್ಯಪಡುತ್ತಾರೆ. அந்த முள்ளு செடி என்ன செய்கிறது? ಆ ಮುಳ್ಳಿನ ಗಿಡ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? மோசைக்கு போதனை செய்கிறது. ಮೋಸೆಗೆ ಬೋಧನೆ என்ன ಮಾಡುತ್ತದೆ. போதனை செய்கிறது? ಇದೇನು ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತದೆ? உன் காலில் இருக்கிறது செருப்பு தூரம் போன தகுதி இல்லை. ನಿನ್ನ ಪಾದರಕ್ಷೆಯನ್ನು ದೂರ ಹಾಕು. முள்ளு செடியே, ಓ ಮುಳ್ಳಿನ ಗಿಡವೇ, அநேக மக்களுக்கு நீ வழிகாட்டி பிள்ளையா இருக்க வேண்டும். ಅನೇಕ ಮಕ್ಕಳಿಗೆ ದಾರಿ ತೋರಿಸುವ, அநேக மக்களுக்கு நீ தெய்வீகத்தை காட்டுகிற ஒரு முள் செடியா இருக்க வேண்டும். ಅನೇಕ ಮಕ್ಕಳಿಗೆ ದೈವಿಕತೆಯನ್ನು ತೋರಿಸುವ ಮುಳ್ಳಿನ ಗಿಡವಾಗಿರಬೇಕು. படிப்பிலே என்று முள் இருக்கிறதா? ನನಗೆ ವಿದ್ಯೆ ಇಲ್ಲ எனக்கு ಎಂಬ ஞானம் இல்லை என்று முள் இருக்கிறதா? ಜ್ಞಾನವಿಲ್ಲ ಎಂಬ ಮುಳ್ಳು ಇದೆಯಾ? ஏன் குடும்பம் எளிமையா இருக்குது என்று முள் இருக்கிறதா? ಕುಟುಂಬ ಬಡ ಕುಟುಂಬ ಎಂದು எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ಯಾಗಿದ್ದರೂ ಸಹ உனக்குள்ள ஒரு ஜோதி பிரகாசிக்க வேண்டும். ನಿನ್ನಲ್ಲಿ ಒಂದು ಜ್ಯೋತಿ ಪ್ರಕಾಶಿಸಬೇಕು. ஆனா அது உன்னை பிரகாசிக்கும் போது ಅದು ನಿನ್ನನ್ನು ಪ್ರಕಾಶಿಸಬೇಕು. நீ வெந்து போக கூடாது. ನೀನು ಉರಿದು உன்னில வெளியேறப்பட்ட ஒரு பசும்பொன்ன காணப்பட வேண்டும். ನೀನು ಬಂಗಾರಕ್ಕಿಂತಲೂ ಬೆಲೆಯುಳ್ಳ ಅಪ್ಪಟ நீ ಬಂಗಾರವಾಗಬೇಕು. பேசுகிறவனா இருக்க வேண்டும். ನೀನು ಮಾತಾಡುವವನಾಗಿರಬೇಕು. அப்படத்தான் அங்க கூப்பிடுறார். ಆಗ ಅಲ್ಲಿ உன்னை ಕರೆಯುತ್ತಾನೆ, நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ, உன்னை ஊழியக்காரன் ஆக்க போகிறேன், ನಿನ್ನನ್ನು ಸೇವಕನಾಗಿ ಆರಿಸಿ இஸ்ரவேல் ஜனத்தை நடத்த போகிறேன். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗರ ನಡೆಸಲು அது ಹೋಗುತ್ತೀಯ. அப்புறம் கிட்ட அதுக்கு சத்தியம் வேற இருக்கிறது. ಅದು ಸತ್ಯ ಬಹಳ ದೂರ. ஆகையால இது அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, முள்ளு செடியா நம்ம இருக்கிறோம். ಮುಳ್ಳಿನ ಗಿಡವಾಗಿದ್ದೇವೆ ನಾವು. என்னையா ಏನಯ್ಯ, 8 மணிக்கெல்லாம் ஆராதனை முடிக்கிறானுங்க, 8:30 ಗಂಟೆಗೆ ಆರಾಧನೆ ಮುಗಿಸುತ್ತಾರೆ, 9 மணிக்கு முடிக்கிறானுங்க, 9:30ಗೆ ಮುಗಿಸುತ್ತಾರೆ, 10 மணிக்கு பாஸ்டங்க ரோஸ்ட் கறி துண்டு தூங்குறானுங்க, 10 ಗಂಟೆಗೆ ಪಾಸ್ಟರ್ ರೋಸ್ಟ್ 2:30 மணி ஆனாலும் இவனுங்க அல்ல சத்த போட்டு நிற்கிறாங்களே. 2:30 ಗಂಟೆಯಾದರೂ ಶಬ್ದ ஏ ಹಾಕುತ್ತಿದ್ದಾರೆ. நீ கூப்பிட விட்ட அந்த கல்கள் கூவு என்று சொன்னார். ನೀನು ಕೂಗದಿದ್ದರೆ ಕಲ್ಲುಗಳೇ ಕರೆಯುತ್ತವೆ. யார் அந்த கல்கள்? ಯಾರು ಆ ಕಲ್ಲುಗಳು? ஜீவனுள்ள கல்கள் நம்மல்ல, ಜೀವವುಳ್ಳ ಕಲ್ಲುಗಳು ನಾವು. ஜீவனற்ற கல்கள் அல்ல, ಜೀವ ಇಲ್ಲದ ಕಲ್ಲುಗಳು, ஜீவனுள்ள கல்களா இருக்கிறோமா? ಜೀವವುಳ್ಳ அதுக்கு ಕಲ್ಲುಗಳು. நேரங்களை காலங்களை பார்க்காது, ಅದು ಸಮಯ ಕಾಲಗಳನ್ನು தன்னையே ನೋಡಬೇಕು. தான் பார்க்காது. ತನ್ನ ಸಮಯವನ್ನು அது ನೋಡಬೇಕು. ஒரு கூப்பிடுகிற ஒரு கல்லா இருக்கும். ಅದು ಒಂದು ಕೂಗುವಂತ ಕಲ್ಲು. ஆகையால் தேவ பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, முள்ளு செடியா இருக்கிறாயா? ನೀನು ಮುಳ್ಳಿನ ಗಿಡವಾಗಿದ್ದೀಯ. உன்னத பாட்டு 2 வாசத்தை பாருங்கள். ಪರಮಗೀತ 2:2 ಓದಿ ನೋಡಿ. மடமடன் வாசத்தா நான் சீக்கிரம் வசனத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். பரமகீத 2:2. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ಮುಳ್ಳುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಾವರೆಯಂತೆ ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠಳು. ಆಮೇನ್. முள்ளுகள் மத்தியிலுமாக ரோஜா பூவா, ಮುಳ್ಳುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ರೋಜಾ ಹೂವಂತೆ. பூகளிலேயே அதிகமாக ஜனங்களை விரும்பி, அதிகமாக சகோதரிகள் ஆனாலும் விரும்பி பார்க்கிறவர் என்று சொன்னா ரோஜா பூ. ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆಸೆ ಪಟ್ಟು ನೋಡುವ ಹೂವೆಂದರೆ ರೋಜಾ ಹೂವು ಮಾತ್ರ. முந்த நாள் நம்ம சகாய மாதிரி உட்காந்துக்கிறாங்களே, ಸಗಾಯ ಮೇರಿ ಸಹೋದರಿ, நிறைய ரோஜா பூ கொண்டாந்து, எனக்கு ரொம்ப இஷ்டம் ரோஜா பூ. ರೋಜಾ ಹೂವು ಅಯ್ಯನವರಿಗೆ ಬಹಳ ಇಷ್ಟ. அது எத்தனை ரூபாய்ச்சோ தெரியவில்லை, ಅದು ಎಷ್ಟು ರೂಪಾಯಿ ಆಯ್ತು ತಿಳಿಯದು. அதெல்லாம் ஆலயத்தில் வைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆவலோடு வந்தார்கள். ಆಲಯದಲ್ಲಿ ಇಡಬೇಕೆಂದು கர்த்தர் அந்த சகோதரி ஆசீர்வதிக்கட்டும். ದೇವರ ಸಹೋದರಿಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ, சபை அலங்காரமாக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் பிரியப்படுகிறது அல்லவா? ಸಭೆ ಅಲಂಕಾರವಾಗಿ ಇರಬೇಕೆಂದು ಆಸೆ ಪಡುತ್ತಾರಲ್ಲವಾ? ஆகையால நான் அவரை ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஜெபிக்கிறேன். ಅವರು ಆಶೀರ್ವದಿಸಿದ ದೇವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ரோஜா பூவே, ರೋಜಾ நீ அழகா இருக்கிற, ನೀನು ಸುಂದರವಾಗಿ, எல்லாம் விரும்புறார்கள், ಎಲ್ಲ ಆಸೆ ಪಡುತ್ತಾರೆ. ஆனா முள்ளுகள் மத்தியில இருக்கிற ಆದರೆ ಮುಳ್ಳುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದೆಯಾ? தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮಕ್ಕಳೇ, உனக்கு துதி அருமையா இருக்கிறது, ನಿಮ್ಮ ಸ್ತುತಿ ಬಹಳ ವಿಶೇಷವಾಗಿದೆ. ஸ்தோத்திரமா ஏற்றுக்கொள்கிறா, ಸ್ತೋತ್ರವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ தேவனை பாடுகிறா, ದೇವರನ್ನು தேவனை ಹಾಡುತ್ತೀರಾ, துதிக்கிறா, ಸ್ತುತಿಸುತ್ತೀರಾ. ஆனா முள்ளான வாழ்க்கை இருக்கிறது. ಆದರೆ ಬಾಳು ಮುಳ್ಳುಗಳು. என்ன அந்த முள்ளு? ಏನದು ಮುಳ್ಳು? ஆண்டவர் உன் வேறு பிரித்தபடியாலே ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿ, உனக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கு. ನಿನ್ನಲ್ಲಿ ಒಂದು ಹೋರಾಟ. அந்த போராட்டம் ஒரு முள்ளு. ಆ ಹೋರಾಟದ ಒಂದು ಮುಳ್ಳು. முள்ளு இல்லையே, ಮುಳ್ಳು ಇಲ್ಲವೆಂದರೆ ரோஜா பூ கிடையாது. ರೋಜಾ ಹೂವು ಆಗುವುದಿಲ್ಲ. தேவபிள்ளையே, தேவர முள்ளு இருந்தா தான் ரோஜா பூவா இருக்கிறா. ಮುಳ್ಳು ಇರುವುದರಿಂದಲೇ ರೋಜಾ ಹೂವು ಆಗಿದೆಯಾ? தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳು, ரெண்டாவது திடீர்னு உன்னை பறிக்க முடியாது. அந்த ತಕ್ಷಣ ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು ಕಿತ್ತುಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. ஏன் முள்ளு இருக்குது என்று பயப்படுறார்கள். ಮುಳ್ಳಿದೆ ಎಂದು ಭಯಪಡುತ್ತಾರೆ தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳು. ஆகியால் என்ன சொல்லியா? ಆದ್ದರಿಂದ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? முள்ளுகள் மத்தியில் இருக்கிற
நீ ரோஜா பூவே, ಮುಳ್ಳುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬರುವ ರೋಸಾ ಹೂವೇ என்ன அழகா இருக்கிறா. ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿದೆ. அது எதை குறிக்கிறது? ಅದು ಏನು ಗುರುತು ಮಾಡುತ್ತದೆ? சபையை குறிக்கிறது. ಸಭೆಯನ್ನು ಗುರುತು ಮಾಡುತ್ತದೆ. முள்ளுಗಳ மத்தியில ரோஜா இருக்கிறது. ಮುಳ್ಳುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ நீ ರೋಸಾ. பாடுகிறாய், ನೀನು ಆಡುತ್ತೀಯಾ? பரலோகம் இறங்கி வருகிறது. ಪರಲೋಕ ಇಳಿದು ஏராளமான தூதர்கள் வந்து நிக்கிறார்கள். ಅನೇಕ ದೂತರು ಬಂದು அவரோட பிரசன்னம் வந்து நிக்கிறது. ಪ್ರಸನ್ನತೆ நீ ரோஜாவா இருக்கிறா, ನೀನು ರೋಸಾವಾಗಿ. ஆனா அவனோட பின்புறம் உன் வாழ்க்கையில போராட்டம் இருக்கிறது. ಆದರೆ ನಿಂಬಾಗ ಬಾಳು ಮುಳ್ಳಿನಂತೆ ಇದೆ. போராட்டம் இல்லாத தேவனை நீ ஆராதிக்க முடியாது. ಹೋರಾಟವಿಲ್ಲದೆ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. நிந்தனை இல்லாத தேவனை ஆராதிக்க முடியாது. ನಿಂದನೆ ಇಲ್ಲದೆ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. ஒரு பக்கம் போராட்டம், ಒಂದು ಕಡೆ ಹೋರಾಟ, ஒரு பக்கம் தேவனை துதித்தல். ಒಂದು ಕಡೆ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವುದು. இன்பம் ஒரு நாள், துன்பம் ஒரு நாள் உன் வாழ்க்கையில வந்தே வரும். ಕಷ್ಟವು ಸುಖವು ಒಂದೊಂದು ದಿವಸ ಬರುತ್ತದೆ. துன்பங்கள் இன்பங்கள் ரெண்டு வரும்போது ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ಕಷ್ಟ ಸುಖಗಳು ಬರುವಾಗ ಸ್ತೋತ್ರ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. ஐயாலே நம்மெல்லாம் யாரா இருக்கிறோமா? ನಾವೆಲ್ಲ ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? ரோஜா பூவா இருக்கிறோமா? ರೋಜಾ ಹೂವುಗಳಾಗಿದ್ದೇವೆ. தேவிலே பரலோகத்தில் ஏராளமான கோடிக்கணக்கான விதமான பூகள் உண்டா. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಕೋಟ್ಯಾಂತರ ಹೂವುಗಳಿದೆ. அதை நீ எந்த பூவா இருக்கிறா எங்க என்று பாரு. ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಹೂವಾಗಿದ್ದೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಿ. உன்னோட பூவை பிடுங்கி அவர் முகர்ந்து பார்க்க வேண்டும். ನಿಮ್ಮ ಹೂವನ್ನು ಅವ್ರದ್ದು ಮೂಸಿ ನೋಡಬೇಕು. அந்த முகர்ந்து பார்க்கும் போது ಅದನ್ನು ಮೂಸಿ ನೋಡುವಾಗ உனக்குள்ள பரிசுத்தமும் அன்பு என்ற வாசனை வீச வேண்டும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಪ್ರೀತಿ ಎಂಬ ಪರಿಮಳ ಬೀಸಬೇಕು. தேவன் அதை முகர்ந்து பார்த்து பரவசமாய் இவன் ஆஸ்வதிக்கிறாரா. ದೇವರು ಅದನ್ನು ಮೂಸಿ ನೋಡಿ இதை மச்சான வேலையில வந்திருக்கிறனே, ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯದಲ್ಲಿ ಬಂದಿರುವ ನೀವು அந்த பூவை எடுத்து முகர்ந்து பார்க்கிறா. ಆ ಮೂವನೆತ್ತಿ ಮೂಸಿ ನೋಡುತ್ತಾರೆ. என்ன வாசனை வீசுவாய்? ಅದೇನು ಪರಿಮಳ ಬೀಸುತ್ತೀಯ? பரிசுத்தமும் அன்பும் நிறைஞ்ச வாசனை வீச வேண்டும். ಪರಿಶುದ್ಧವು ಪ್ರೀತಿ ಎಂಬ ಪರಿಮಳ ವಾಸನೆ ಬೀಸ. அப்பதான் உனக்கு பரலோக ராஜ்யம் இருக்கும். ಆಗಲೇ ನಿನಗೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವಿರುತ್ತದೆ. தேவன் உனக்கு தேவனாயிருப்பா. ದೇವರು ನಿನಗೆ ದೇವರಾಗಿರುತ್ತಾರೆ. ஆகையாலே அன்பு தேவப்பிள்ளை, ಅದನ್ನು ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன்னை முகர்ந்து பார்க்கும் போது பரிசுத்தமான ஒரு வாசனை இருக்க வேண்டும். ನಿನ್ನ ಮೂಸಿ ನೋಡುವಾಗ ಪರಿಶುದ್ಧವಾದ ವಾಸನೆ. மிகவும் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அவசியமா இருக்கு. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. 2 கொரிந்தியர் 12:9 வாசம் ஓது. 2 ಕೊರಿಂಥ 12:9 ಓದು. ஐயோ எனக்குள்ள ஒரு முள் இருக்குது என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். ಅಯ್ಯೋ ನನ್ನಲ್ಲಿ ಒಂದು ಮುಳ್ಳು ಇದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அன்றியும் எனக்கு வெளிப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார். ಒಂದು ಮುಳ್ಳು ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಎನ್ನುತ್ತಾರೆ. என்ன சாமி, நான் ரட்சிக்கப்பட்டுக்கிறேன், ಸ್ವಾಮಿ ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇನೆ, நான் ஊழியக்காரன், ನಾನು ಸೇವಕನು, படாத பாட்டு போட்டு ஊழியம் செய்யறேன், ಕಷ್ಟಪಟ್ಟು ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ, இதுலயே எனக்கு முள்ளு குத்துற, ಇದನ್ನು ಯಾಕೆ ಮುಳ್ಳಿಂದ ಚುಚ್ಚುತ್ತೀರಪ್ಪ? நான் உன்னை நேசிக்கிறேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇನೆ. பைபிளே, ದೇವರ ಮಕ್ಕಳು, ஏன் அந்த முள்ளு? ಯಾಕೆ ಆ ಮುಳ್ಳು? அவனுக்குள்ள மகா ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். ಅವನಿಗೆ ಮಹಾ ಜ್ಞಾನವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರು. உலகம் உண்டாவதுக்கு எப்படி, ಲೋಕದ உண்டான பிறகு எப்படி, ಲೋಕ ಉಂಟಾದ ಮೇಲೆ ஆக போகிறது எப்படி, ಆಗಲು ಹೋಗುವುದು ಏನು? பரம ஞானத்தை அவன் முள்ள பந்து மாதிரி ஞானத்தை கர்த்தர் கொடுத்து ஆட ஆரம்பித்தார். ವಿಶೇಷವಾದ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ಚೆಂಡಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಡಿಸುವಂತೆ ಮಾಡಿದರು. திடீர்னு அவனுக்கு ஒரு பேய் வந்துச்சு. ತಕ್ಷಣ ಅವನಿಗೊಂದು ದುರಾತ್ಮ ಬಂದಿತು. பெருமை உள்ள ஆவி, ಎಮ್ಮೆ ಉಳ್ಳ ಆತ್ಮ. கர்த்தர் பார்த்தா, ದೇವರು ನೋಡಿದರು, பிசாஸ் பார்த்தா, ಸೈತಾನ ನೋಡಿದನು, உன்னை என் மடியில போட்டுக்கிறானா, ನಿನ್ನ ನನ್ನ ಕಂಕಳಲ್ಲಿ எனக்கு இருந்த அந்த ஆவி உனக்குள்ள வரபோது, ನನಗಿದ್ದ ಆತ್ಮ நான் ನಿನ್ನ பெருமையில விழுந்து போன பிசாசானே, ನಾನು ಎಮ್ಮೆಯಲ್ಲಿ நீ பெருமையில விழுந்து போய் ஏன் நரகத்துக்கு வந்து விட வேண்டி சொன்னா, ನೀನು ಎಮ್ಮೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ನನ್ನ ನರಕಕ್ಕೆ ಬಂದು ಬಿಡು ಎಂದು ಹೇಳಿದನು. தேவன் பார்த்தா, ದೇವರು ನೋಡಿದರು, ஓடி போனா, ಓಡಿ ಹೋದರು. ஒரு தூதனை கூப்பிட்டார், சாத்தானுடைய தூதனை. ಸೈತಾನ ದೂತನ್ನು ಕರೆದರು. அதோ என் மகன் இருக்கிறான், ಅದು ನನ್ನ ಮಗನಿದ್ದಾನೆ, ஒரு முள்ள குத்தி கொண்டே இரு, ಅವನಿಗೊಂದು ಮುಳ್ಳಿನಿಂದ ಚುಚ್ಚುತ್ತಲೇ ಇರು. ಯಾಕೆ? ஏன் அந்த முள்ளு? ಯಾಕೆ ಆ ಮುಳ್ಳು? நீ பரலோகம் போறதுக்காக கர்த்தரோட இருக்கிறதுக்காக கொடுக்கத்தக்கதாக முள்ளு. ನೀನು ಪರಲೋಕಕ್ಕೆ ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಕೊಟ್ಟಿರುವ ಮುಳ್ಳು. உங்களுக்கெல்லாம் முள்ளு இல்லாம இருக்கிறதா? ನಿಮಗೆ ಮುಳ್ಳುಗಳು ಇಲ್ಲದೆ ಇದೆಯಾ? எல்லாருக்கும் முள்ளு இருக்கிறது. ಎಲ್ಲರಿಗೂ ಮುಳ್ಳು ಇದೆ. நம்மளாம் வாலாட்டாத மாதிரி ನಾವೆಲ್ಲ ಬಾಲವನ್ನು ಆಡಿಸದಂತೆ அது ஒரு முள்ளு கொடுத்துக்கிறார். ಆ ಒಂದು ಮುಳ್ಳನ್ನು அது முள்ளு இருக்கிறபடியாலே ಆ ಮುಳ್ಳು ಇರುವುದರಿಂದಲೇ பிசாசுன முழுச இழுக்க முடியல. ಸೈತಾನ್ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಎಳೆಯಲಾಗುತ್ತಿಲ್ಲ. ಯಾಕೆ? உன்னை தாழ்த்திக்கிற, ನಿನ್ನ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳ, கண்ணீர் விடுற, ಕಣ್ಣೀರು ಬಿಡುತ್ತೀಯ, ஜெபிக்கிற, ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀಯ, நான் ஒண்ணு இல்ல ஆண்டவரேன்ற, ನಾನು ಒಂದು ಇಲ್ಲೇ இதுல சாத்தான ஒண்ணும் செய்ய முடியவில்லை. ಇದರಿಂದಲೇ ಸೈತಾನ್ ಏನು ಮಾಡಲ್ಲ. நான் தான் நேரே அந்த எண்ணம் வந்துருச்சு, நான் உன்னை பிடிச்சிடுவான், ನಾನೇ ಎಂಬುದಾಗಿ ಬಂದರೆ ನಿನ್ನ ಹಿಡಿದು ಬಿಡುತ್ತಾನೆ. அப்படி எய்யும் போது என்ன செய்கிறார்? ಹಾಗೆ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? அன்பின் முள்ளு கொடுக்கிறார். உனக்கு கஷ்டமா இருக்கும், ಪ್ರೀತಿ ಎಂಬ ಮುಳ್ಳಿಂದ ಕೊಡುತ್ತಾನೆ. அந்த முள்ளு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ಆ ಮುಳ್ಳು ಅವನಿಗೆ ಬಹಳ அந்த ಕಷ್ಟವಾಯಿತು. முள்ளு என்னத்தா என்று
கண்டுபிடிக்க முடியல. ಆ ಮುಳ್ಳು ಯಾವ ಮುಳ್ಳೆಂದು ಕಂಡುಹಿಡಿಯಲಾಗಲಿಲ್ಲ. அவனுக்கு கண்ணு மத்துசோன்றாங்க. ಅವನಿಗೆ ಕಣ್ಣು ಮೊಬ್ಬು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. எவ்வளோ பேர் கண்ணு வர வைத்தா, ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆ ಕಣ್ಣು ಬರುವಂತೆ ಮಾಡಿದರು, அவன் கண்ணு மத்தசமாயிடுச்சு. ಅವನ ಕಣ್ಣು ಮೊಬ್ಬಾಗಿ ಕಾಣಿಸಿತು. நானே ஏந்திரிக்கும் போது ನಾನೇ ಎಂದು ಎದ್ದೊಳ್ಳುವಾಗ அந்த கண்ணு மத்தசமா இருக்கிறத பார்த்து அப்படியே டவுன் ஆயிடுவான். ಆ ಕಣ್ಣು ಮೊಬ್ಬಾಗಿರುವುದನ್ನು ನೋಡಿ ಹಾಗೆ ಕೆಳಗಿಳಿಯುತ್ತಾನೆ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ கீழ்படிக்கிறதுக்காக ஒரு முள்ளு வைத்திருக்கிறான். ನೀನು ವಿಧೇಯನಾಗುವುದಕ್ಕಾಗಿ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அவ்வளவுதான். ನೀನು ಎಷ್ಟು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು ಅಷ್ಟೇ. ஒரு நாள் ಒಂದು ದಿವಸ நானும் இன்னொருத்தர் தாஸ்பதர் 2 பேரும் ஒரு மனுஷனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். ಅಯ್ಯ ದಾಸಬದರ್ ಒಂದು போராடி ஜெபிக்க ஆரம்பித்தோம். ಹೋರಾಡಿ அந்த ಪ್ರಾರ್ಥಿಸಿದ. மனுஷன் அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறானே, ಆ ಮನುಷ್ಯ ಅಷ್ಟು ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದಾನೆ, நீ உதவி செய்ய ஆண்டவரே. ನೀವು ಸಹಾಯ ಮಾಡಿರಿ ಅಪ್ಪ. என்ன சொன்னார் தெரியுமா? ಏನು ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ ದೇವರು? அவனுக்கு இப்போ கொடுத்துக்கிறத ஜாஸ்தி என்றார். ಅವನಿಗೆ ಇವಾಗ ಕೊಟ್ಟಿರುವುದೇ ಜಾಸ್ತಿ ಎಂದು ಹೇಳಿಬಿಟ್ಟು. என்ன சாமி அப்பேற்பட்டது கொடுத்துட்ட? ಏನು ಸ್ವಾಮಿ ಆ ರೀತಿಯದು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಿರಿ? அந்த கொடுத்துக்கிறதுக்கே அவன் வாலாட்டி நிற்கிறான். ಅದು ಕೊಟ್ಟಿರುವುದರಲ್ಲೇ ಅವನು ಬಾಲಾಡಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. இன்னும் நீ குடு என்று ஜெபிக்கிறியே, ಇನ್ನು ಕೊಡು ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದೀಯೇ, அதை கொடுத்து விட்ட தலை ஆட்டிடுவான். ಅದು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ ತಲೆಯನ್ನೇ ಆಡಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ. அப்ப எப்படி சாமி? ಹಾಗೆ ಯಾಕಪ್ಪ? இன்பமோ துன்பமோ அவனோட இருக்கும், ಕಷ್ಟ ಸುಖಗಳು ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತವೆ, என்னோட தெய்வம் அவனோட இருக்கும். ನನ್ನ ದಯೆ ಅವನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தின் ஆசீர்வாதம் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டான். ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ஏன் ಮಾಡುವುದನ್ನು ஜெபம் ಕೊಡಲಾಗುವುದಿಲ್ಲ. செய்கிறான்டாரு? ಬೇಗ ಎದ್ದೇಳಿ ಹೋಗಿರಿ ಎಂದರು. அடுத்த ஒரு குடும்பத்துக்காக ஜெபித்தோம். ನಂತರ ಇನ್ನೊಂದು ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ பெரிய ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. கஷ்டத்துல மாட்டி நிற்கிறாங்க, ಬಹಳ பெரிய ಕಷ್ಟದಲ್ಲಿ ரவுடிங்க கிட்ட மாட்டி நிற்கிறாங்க. ರೌಡಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾರೆ. போராடி ஜெபிக்கும் போது ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? ದೇವರು ಏನು ಹೇಳಿದರು? இப்பொழுது ஒரு வியாதி கொடுக்கிற, ಇವಾಗ ಒಂದು ಕಾಯಿಲೆ ಕೊಡುತ್ತೇನೆ, அதுல அவங்க கீழ்ப்படிஞ்சா ಅದರಲ್ಲಿ ಅವರು ವಿಧೇಯರಾದರೆ நான் ஆசீர்வதிக்கிறேன். ನಾನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. தேவனுடைய சீக்ரெட் எவ்வளவுக்கு தெரியுமா? ದೇವರ ರಹಸ್ಯಗಳು ಹೇಗಿದೆ ಗೊತ್ತಾ? தேவனே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு வியாதி கொடுக்கிற அப்ப அவன் கீழ்ப்படிவான். ಒಂದು ವ್ಯಾಧಿ ಕಾಯಿಲೆ ಕೊಡುತ್ತೇನೆ, ಆಗ ವಿಧೇಯನಾಗುತ್ತಾನೆ. அப்ப அவன் கீழ்ப்படியும் போது ಅವನು ವಿಧೇಯನಾಗುವಾಗ நீங்கள் கேட்கிற காரியத்தை நான் கொடுப்பேன், இல்லாவிட்டா கொடுக்க முடியாதுப்பா, ஏஞ்சி போ. ನೀವು ಕೇಳುವುದನ್ನು ಅವನಿಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ, ಇಲ್ಲದ್ರೆ ಆಗುವುದಿಲ್ಲ, ಎದ್ದು ಹೋಗಿರಿ. தேவனுடைய காரியங்கள் அதிகமாக ரகசியங்கள் உண்டு. ದೇವರಿಗೆ ಅನೇಕ ರಹಸ್ಯಗಳು ಅಡಗಿ. நண்ப தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, புத்தி இல்லாத ஆராதனை செய்கிறதல்ல, புத்தியோட ஆராதனை செய்ய வேண்டும். ಬುದ್ಧಿಯಿಂದ ಆರಾಧಿಸಬೇಕೆ ಹೊರತು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದೆ உன் ಆರಾಧಿಸಬಾರದು. கால் ಎಡಿರಿட்டேனா, ನಿನ್ನ ಕಾಲನ್ನು ಎಡವಿ ಬಿಟ್ಟರೆ, ஏன்பா எடிரிட்ட கால் புடிச்சுக்கிச்சா? ಯಾಕಪ್ಪ ಕಾಲು ஐயோ, யாரோ ஒருத்தர் கல் வச்சிட்டாங்க மடிய, நான் எகிரிட்டேன், கல் எடி விழுந்து போச்சு. ಅಯ್ಯೋ ಯಾರೋ ಒಬ್ಬ ಕಲ್ಲಿಟ್ಟಿದ್ದರು, ಅದನ್ನು ಎಡವಿ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟೆಪ್ಪ. தப்பு. ಅದು ತಪ್ಪು. உன் கால் கல்லுக்கு இடராதபடிக்கு தூதரை வைக்கிறேன்னு சொல்லியே கல்ல இடறன. ನಿನ್ನ ಕಾಲು ಕಲ್ಲಿಗೆ ತಗಲದೆ ದೂತರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ, ಯಾಕೆ ಕಲ್ಲಿನ ಎಡವಿ ಬಿಟ್ಟೆ? பை மிஸ்டேக் ஏதோ தவறு இருக்குது உங்ககிட்ட. ನಿನ್ನ ಹತ್ತಿರ ಏನೋ இது தாங்க பெந்தகோஸ்தோடைய பக்தி. ಇದೆ, ಬೆಂದಗೋಸ್ತು ಭಕ್ತಿ ಇರುತ್ತದೆ. அவனால எடிட்டேன், இவனால எடிட்டேன், அவளால எடிட்டேன், நீ அவங்களை இவங்களை புடிச்சு சொல்லி நிற்கிற. ಅವರಿಂದ ಇವರಿಂದ ಎಂಬುದಾಗಿ இவனால அப்படி ஆச்சு, அவனால எப்படி ஆச்சு, உன்னால என்ன கேடு கட்டாயிடும் தெரியுமா? ಅವರಿಂದ ಇರುವುದ ಆಯ್ತಲ್ಲ, ನಿನ್ನಿಂದ ಏನಾಗಿದೆ ಅಂತ ಅದನ್ನು ನೋಡು. என்ன சொல்கிறா? ಅದೇನು உன் ಹೇಳುತ್ತಾರೆ? கால் கல்லுக்கு இடராதபடிக்கு ನಿನ್ನ ಕಾಲು ಕಲ್ಲಿಗೆ ತಗಲದಂತೆ தன்னோட தூதர்களை காவல் வைக்கிறேன்னு சொல்லும் போது, ತನ್ನ ದೂತರನ್ನು ಕಾವಲಿಡುತ್ತೇನೆ ಎಂದು அப்போ ಹೇಳುವಾಗ, உன் தூதர் தூங்கி விட்டானா, செத்து போய் விட்டானா? ಆಗ ನಿನ್ನ ವಾಕ್ಯವಾ? ಕಾಯುವ ದೂತನು ನಿದ್ರಿಸಿ ಬಿಟ್ಟರ? உன் வழிகள் எல்லாம் ஆ. உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆ. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆ. அவர்கள் உன்னை தங்கள் உன் கைகளில் கால் இடராதபடிக்கு தேவதூதரோட காவல் வைக்கிறாராம். ನಿನ್ನ ಕಾಲು ಕಲ್ಲಿಗೆ ತಗಲದಂತೆ உன் ದೇವರು காலுக்கே காவல் வைக்கிறான்னு சொன்னா உனக்கு காவல் வைக்காம இருக்கிறாரா? ನಿನ್ನ ಕಾಲಿಗೆ ಯೆಹೋವನು ಭಯಭಕ್ತಿಯುಳ್ಳವರ ಸುತ್ತಲೂ ಆತನ ದೂತರನ್ನು ದಂಡಿಳಿಸಿ ಕಾವಲಾಗಿದ್ದು ಕಾಪಾಡುತ್ತಾನೆ. ಯೆಹೋವನು ಸರ್ವ ಉತ್ತಮನೆಂದು. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த கால் இடராதபடி காக்கும் போது உன் காலையும் எடுச்சு ಆ ಕಾಲು ತಗಲದಂತೆ ಕಾಯುವಾಗ ನಿಮ್ಮ ಕಾಲು ಯಾಕೆ ತಗಲಿತು? 1 மணி ஆனாலும் கோயிலுக்கு வர்றதில்ல, உன் கால் இடராத இருக்குமா? 1 ಗಂಟೆ ಆದ್ರೂ ಆಲಯಕ್ಕೆ எது எடறி ಬರುವುದು கீழே விழுந்து பல்லு ஒடிச்சுக்காது இருக்கிற, எது தயவு வச்சுக்கிறாரு? ಏನೋ ಎಡವಿ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಅಲ್ಲೂ ಮುರಿದುಕೊಳ್ಳದೆ ಇದೆಯಾ? அரே டிப்போல சீமண்ண வந்துருச்சு, அரிசி வந்துருச்சா, ஆயிரக்கணக்கு டிப்போல கட்டின்னு பொடுவை கட்டின்னு கடாத பேண்ட் இழுத்து கட்டின்னு ದರ ದರ ದರன்னு ஓடுற என்ன அரிசி ஆயிடுதான். ಡಿಪೋದಲ್ಲಿ ಅಕ್ಕಿ ಸೀಮೆಣ್ಣೆ ಬಂದರೆ ಬಟ್ಟೆ ಹಾಕದಿದ್ರು ಓಡಿ 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 ನಿಂತು என்னப்பா ஆராதனை 1 மணிக்கு கடைசியா இருக்கிறது, ಏನಪ್ಪ ಆರಾಧನೆ 1 ಗಂಟೆ ಕೊನೆಯಾಗಿದೆಯೇ? போன ஆச்சு விடுங்க, ಹೋದರೆ ಆಯ್ತು ಬಿಡಿರಿ, போன ஆச்சு விடுங்க. ಹೋದರೆ ಆಯ್ತು ಬಿಡಿರಿ. நான் சாயந்தரம் போனாலும் சரி, ஏசுசாமி உட்காந்துனேக்குவார் எனக்காக.
ಹೋದರೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದಾರೆ ನಮಗೆ. என் மக வரலையே, ನಮಗೆ ಬರಲಿಲ್ಲವೇ? இப்போ போயிருந்து இன்னும் வரலையே, சீமண்ணப்ப வாங்க போயிருந்து அங்கே வரலையே. ಡಿಪೋಗೆ ಹೋಗಿ ಸೀಮೆಣ್ಣೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ஏமா சீமண்ணே அரிசி வாங்கினியா? இல்லைங்க, காற்று பார்த்தேன், அங்கே சீமண்ணியும் காலி ஆகி போச்சு, அரிசியும் காலி ஆகி போச்சு, வெறும் டப்பாவில் வந்துக்கிறேன். ಕಾಯ್ದು ಸಾಕಾಯ್ತು, ಸೀಮೆಣ್ಣೆ ಅಕ್ಕಿ ಖಾಲಿ ಆಯ್ತು, ಬರೀ ಡಬ್ಬದಿಂದ ವಾಪಸ್ ಬಂದಿದ್ದೆ. உன் மூஞ்சிக்கு தீச்சி வைக்க உனக்கு எது தான் கிடைக்க போகுது? ನಿಮ್ಮ ಮಗಕ್ಕೆ ಏನು ತಾನೇ எதை தேட வேண்டும், அதை நீ தேட வேண்டும். ಯಾವುದನ್ನು ಹುಡುಕಬೇಕು ಅದನ್ನು ಹುಡುಕಬೇಕು. சிங்கக்குட்டிகள் தாட்சடியும் ಸಿಂಹದ ಮರಿಗಳು ಹಸುವಿಂದ என்னை ಆಗುತ್ತಿರುತ್ತವೆ. தேடினார், ನನ್ನನ್ನು ಹುಡುಕುವವರು ஒரு நன்மையும் குறைபடாது. ಒಂದು ಕೊರತೆಯೂ ಆಗುವುದು. இயேசுவை விசுவாசித்து ருசிக்க வேண்டிய சவாலோட ಯೇಸುವನ್ನು ನಂಬಿಕೆಯಿಂದ ರುಚಿ ನೋಡಬೇಕು. இது சிஎஸ்ஐ சபை அல்ல, ಇದು CSI ಸಭೆ ಅಲ್ಲ, எவனோ ஒருத்தன் வச்ச சபை அல்ல, இது ಯಾರೊಬ್ಬರು ಇಟ್ಟಂತ ಸಭೆ ಅಲ್ಲ, இது அவருடைய சபை. ಇದು ದೇವರ ಸಭೆಯಾಗಿದೆ. ஏ உன்னை வைத்திருக்கிறான், ಯಾಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದ? உலகத்துக்கு சவாலிட வேண்டும், ಲೋಕಕ್ಕೆ ಸವಾಲಿಡಬೇಕು, பிசாசுக்கு சவாலிட வேண்டும், ಸೈತಾನಿಗೆ ಸವಾಲ್, பாவத்துக்கு சவாலிட வேண்டும். ಪಾಪಕ್ಕೆ ಸವಾಲಿಡಬೇಕು. இதுக்காகவே தேவன் உன்னை வேறு பிரித்து வைத்திருக்கிறார். ಇದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿಟ್ಟಿದ್ದಾರೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஆகலே ಆದ್ದರಿಂದ முள்ளுகள் மத்தியில இருக்கிற ரோஜா பூவே, ಮುಳ್ಳುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವ ರೋಜಾ ಹೂವೆ, நீ முள்ளுகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, நீ ரோஜா பூவை வேற பூ ஆக முடியாது. ಎಷ್ಟು ಮುಳ್ಳುಗಳಿದ್ದರೂ ನೀನು ರೋಜಾ ಹೂವೆ ಹೊರತು ಬೇರೆ ஒரு நாள் அந்த முள்ளு அந்த செடி எடுத்து முகிர்ந்து பாக்குறாரு அந்த பூவை. ಆ ಮೂವನ್ನು ತೆಗೆದು ಮೂಸಿ ನೋಡುತ್ತಾರೆ. ಒಂದು ದಿವಸ இதுவும் நம்ம எச்சரிக்கையாக வேண்டியதா இருக்கு. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕಾಗಿದೆ. 6:4 வார்த்தை பாருங்க. 6:4 இப்ரியர் புஸ்தகம். ಇಬ್ರಿಯರ ಪುಸ್ತಕ. முள் ದೇವರ ಮಕ್ಕಳೇ, செடிகளையும் ஆ, முள் செடிகளையும் ஆ. முள் பூண்டுகளையும் ஆ. முளைப்பிக்கிற நிலமோ ஆ. தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதுமாய் இருக்கிறது, சுட்டெரிக்கப்படுகிறது அதின் முள். தேவே உனக்கு ஒரு நல்ல நிலத்தை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯ ನೆಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதுல வெறும் முள்ளுகிட்டு தான் வளர்ந்துருக்கிறது. ಅದರಲ್ಲಿ ಬರೀ ಮುಳ್ಳುಗಳೇ ಬೆಳೆದಿದೆ. இது வெரி டேஞ்சரஸ். ಇದು ಬಹಳ ಅಪಾಯ. தேவன் உங்களுக்கு எல்லாம் ஒரு பொறுப்பு கொடுத்துக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அது ஒரு நிலத்தை குறிக்கிறது. ಅದು ಒಂದು ನೆಲವನ್ನು அந்த ಗುರುತು. பொறுப்புல நீ என்ன செய்கிறாய்? ಆ ಜವಾಬ್ದಾರಿಗಳನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತೀರಾ? முள்ளுகளை வளர்த்து கொண்டு இருக்கிறாய். வேஸ்ட். ಮುಳ್ಳುಗಳನ್ನು ಬೆಳೆಸಿಕೊಂಡಿದ್ದೀರಾ ವ್ಯರ್ಥವಾಗುವುದಕ್ಕೆ. ஏற்ற காலத்துல மழை அந்த நிலத்து மேல பெய்கிறதா? ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ಮಳೆ ಆ ನೆಲದ ಮೇಲೆ ಬೀಳುತ್ತದೆ. ஆனா ಆದರೆ அது வெறும் முள்ளுகளையே கொடுத்து கொண்டிருக்கிறதா? ಅದು ಬರೀ ಮುಳ್ಳುಗಳನ್ನೇ ಕೊಡುತ್ತಾ ಇದೆ. இப்பேற்பட்டவர்கள் சபையில் இருக்கிறார்கள். ಈ ರೀತಿ ಅವರು ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. எவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ಎಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. ஆனா தேவனுக்கு என்று உபயோகப்படாமல் இருக்கிறார். ಆದರೆ ದೇವರಿಗಾಗಿ ಉಪಯೋಗ ಆಗದೇ ಇದೆಯಾ? தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வெறும் முள்ளு வாழ்க்கை. ಬರೀ ಮುಳ್ಳಿನ ಬಾಳು. உலகப்படி நல்ல மாதிரி இருக்கணும், நல்ல மாதிரி வாழணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் என்று திட்டங்களை போட்டு தேவனை மறந்து ஜீவிக்கிறார். ದೇವ ಹಾಗೆ ಲೋಕದಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂದು ದೇವರನ್ನು ಮರೆತು ಜೀವಿಸಿ. ஏற்ற காலத்துல மழை பெய்ந்தது உன் நிலத்து மேலே. ತಕ್ಕ ಕಾಲದಿನ ಭೂಮಿಗೆ ಮಳೆ ಸುರಿಯಿತು. எதை குறிக்கிறது? ಇದು ಯಾವುದು? ஏற்ற காலத்துல உன் ஆசிர்வதித்தார். ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ உன் மனைவி ஆசிர்வதித்தார். ಹೆಂಡತಿಯನ್ನು உன் ಆಶೀರ್ವದಿಸಿ, பிள்ளைகளை ஆசிர்வதித்தார். ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ, பிள்ளைகளுக்கு தேவையானதால் உதவி செய்தார். ಮಕ್ಕಳಿಗೆ ಬೇಕಾದನ್ನು ಕೊಟ್ಟು செழிப்பா வைத்தார். ಸಮೃದ್ಧಿಯಾಗಿಟ್ಟರು. ஆனா மழை பெய்ந்தது. ಆದರೆ ಮಳೆ ಸುರಿಯಿತು. ஆனா உனக்கு கொடுத்த தெய்வீக பொறுப்பு, ನಿನಗೆ ಕೊಟ್ಟ ದೈವಿಕ ಜವಾಬ್ದಾರಿ, அந்த நிலம் என்னவா இருக்கிறது? ಆ ಭೂಮಿ ಏನಾಗಿದೆ? வெறும் முள்ளு வளர்ந்திருக்கிறது. ஆண்டவருக்காக உபயோகப்படவில்லை. ಬರೀ ಮುಳ್ಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ದೇವರಿಗಾಗಿ ಉಪಯೋಗ ಆಗಲಿಲ್ಲ. என்ன செய்கிறாரா? ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? மழைக்கு பதிலாக ಮಳೆಗೆ ಬದಲಾಗಿ நெருப்பு கொட்ட போகிறாரா? ಬೆಂಕಿಯನ್ನು ಸುರಿಸಲು ಹೋಗುತ್ತಾರೆ. எரிஞ்சு போகுமா அந்த பூமி? ಭೂಮಿ ಉರಿದು ಹೋಗುತ್ತದಂತೆ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உனக்கு கொடுத்த பொறுப்பு என்ன? ನೀನು ಕೊಟ್ಟ ಜವಾಬ್ದಾರಿ. ஞாயிற்றுக்கிழமை வந்து கைத்தட்டி போறதா பொறுப்பு? ಭಾನುವಾರ ಬಂದು ಕೈತಟ್ಟಿ ಹೋಗುವುದಾ ಜವಾಬ್ದಾರಿ? தேவனுக்கு என்று உபயோகப்பட வேண்டும். ದೇವರಿಗಾಗಿ ಉಪಯೋಗ உன்னுடைய ಆಗಬೇಕು. முழங்கால் உபயோகப்பட வேண்டும். ನಿನ್ನ ಮೊಣಕಾಲು ಉಪಯೋಗ உன்னுடைய ಆಗಬೇಕು. ஞானம் உபயோகப்பட வேண்டும். ಜ್ಞಾನ ಉಪಯೋಗ ಆಗಬೇಕು. உன்னுடைய கண்ணீர் உபயோகப்பட ನಿನ್ನ வேண்டும். ಕಣ್ಣೀರು ಉಪಯೋಗ உன்னுடைய ಆಗಬೇಕು. பணம் தேவனுக்கு என்று உபயோகப்பட ನಿನ್ನ ಹಣ வேண்டும். ದೇವರಿಗೆ ಉಪಯೋಗ ಆಗಬೇಕು. அப்பொழுதுதான் நல்ல நலமா இருப்பா. ಆಗಲೇ ಒಳ್ಳೆಯ ಭೂಮಿಯಾಗಿರುತ್ತೀಯ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. தேவன் கொடுத்த பொறுப்பான நிலங்களில் முள்ளு வளர்த்து கொண்டு ದೇವರು ಕೊಟ್ಟ ಜವಾಬ್ದಾರಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ அதை பத்தி கவனம் செலுத்தாமல் இருக்கிறா. ಅದರ ವಿಷಯದಲ್ಲಿ ಗಮನ ಕೊಡದೇ பின்ன ಇದ್ದೀಯ. என்ன கவனம் செலுத்திக் கொண்டு இருக்கிறா? ಬೇರೆ ಯಾವುದಕ್ಕೆ ಗಮನ எல்லா ಕೊಡುತ್ತಿದ್ದೀಯ? பாகத்திலும் நீ முன்னேற்றம் அடைய வேண்டும், ஒரு தொல்லைகளும் தொந்தரவுகளும் வாழ்க்கையில வரக்கூடாது என்று போய் கொண்டு இருக்கிறார். ಎಲ್ಲ ಭಾಗದಲ್ಲಿ ಏಳಿಗೆ ಆಗಬೇಕು, ತೊಂದರೆಗಳು ಆಪತ್ತು ಬರಬಾರದೆಂದು ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ. மழை வந்தும் பிரயோஜனமில்லையே. ಮಳೆ ಬಂದರೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. உன் ஆசிர்வதித்தும் பிரயோஜனமில்லையே. ಆಶೀರ್ವದಿಸಿ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. உனக்கு ஆரோக்கியம் கொடுத்த பிரயோஜனமில்லையே. ನಿನ್ನ ಆರೋಗ್ಯ
என்று தேவன் அப்படி திரும்பி விடுகிறாரா? ದೇವನ ಹಾಗೆ ಯೋಚಿಸಿ அக்கினி மழை பெய்கிறதா அப்பொழுது உன் நிலத்துல ನಿನ್ನ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬೆಂಕಿಯ ಮಳೆ ಸುರಿಯುತ್ತದೆ, எல்லாம் சுட்டரிக்கப்படுமா? ಎಲ್ಲ ಸುಡಲ್ಪಡುತ್ತದೆ. என் அன்பு தேவ பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கொடுத்த பொறுப்புல மிக எச்சரிக்கையா இருக்கு. ಕೊಟ್ಟ ಜವಾಬ್ದಾರಿ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ 8:14 லூக்கா சுவிசேஷத்தை வார்த்தை பாருங்க. ಲೂಕ 8:14 உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் ஆ. வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். ம். கேட்ட உடனே போய் ஆ. பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஆ. ஐஸ்வர்யத்தினாலும் ஆ. சிற்றின்பங்களினாலும் ஆ. நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். ಕೆಲವರು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ಮೇಲೆ ಬರಬರುತ್ತಾ ಈ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ಆಗುವ ಚಿಂತೆ ಐಶ್ವರ್ಯ ಭೋಗಗಳಿಂದ ಅಡಗಿಸಿಪಟ್ಟು ಫಲವನ್ನು ಮುಗಿಸುವುದಿಲ್ಲ. ಇವರೇ ಮುಳ್ಳುಗಿಡಗಳಲ್ಲಿ ಬೀಜ ಬಿತ್ತ ನೆಲವಾಗಿರುವರು. என்ன சொல்கிறார் பாருங்க. ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ. ரெண்டு விதமான கூட்டத்தை பார்த்து பேசுறாரு. ಎರಡು ವಿಧವಾದ ಕೂಟದ ವಿಷಯದಲ್ಲಿ அதிகமா அவனுக்கு கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை, கொடுக்காமல் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைன்றாரு. இங்க ಅಧಿಕವಾಗಿ ಕೊಟ್ಟರೂ ಕೊಡದಿದ್ದರೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ ಎನ್ನುತ್ತಾರೆ. விதைகளை போட்டோம், ಬೀಜಗಳನ್ನು ಬಿತ್ತಿದೆವು, இப்ப சந்தோஷமா ஏற்றுக்கொண்டீங்க. ನೀವು ಸಂತೋಷವಾಗಿ அப்படி செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக இப்படி செய்ய வேண்டும், இப்படி கொடுக்க வேண்டும் என்றாலாம். ಹಾಗೆ ಹೀಗೆ ಕೊಡಬೇಕೆಂದು ದೇವರಿಗಾಗಿ ஆனால் லௌகீக கவலை ஒன்று வரும்போது ಲೋಕದ ಚಿಂತೆಗಳು ಬರುವಾಗ அதனை உபயோகப்படுத்தாமல் போகிறா. ಅದನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡದೆ சரி கேட்கிறா, ಸರಿ ಕೇಳುತ್ತೀರಾ, எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಟ್ಟರು, அதுவும் ரெண்டுக்கும் என்ன செய்கிறானா? ಅದು ಎರಡಕ್ಕೂ ಏನು முள்ளு வளர்ந்து போய் விடுகிறானா? ಮುಳ್ಳು ಬೆಳೆದು ಬಿಡುತ್ತದಂತೆ, அது ஒன்று வளர விடுறதில்ல. ಅದು ನಿನ್ನನ್ನು ಬೆಳೆಯಲು ಬಿಡು. லௌகீக கவலை, ಲೋಕದ ಚಿಂತೆಗಳು, லோக போகங்கள், ಲೋಕದ ಭೋಗಗಳು, தேவளே ரெண்டும் உன்னை என்ன செய்கிறதா? ಈ ಎರಡು ಏನು ಮಾಡುತ್ತವಂತೆ? முள்ளு வளர்ந்து ஆண்டவருக்கு உபயோகப்படாமல் போகிறது. ಮುಳ್ಳು ಬೆಳೆದು ದೇವರಿಗೆ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. ஆனா சந்தோஷத்தை கேட்ட உடனே, சத்தியத்தை கேட்ட உடனே ಆದರೆ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ சந்தோஷமா கேட்டுவார். ಸಂತೋಷವಾಗಿ எனக்காக கர்த்தர் பேசினார், ನನಗಾಗಿ ದೇವರು எனக்கு அவருக்காக ஜீவிக்கிறேன். ನಾನು ಅವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಿ வாழ்க்கையில் வரக்கூடிய கவலைகளை, ಬಾಳಿನಲ್ಲಿ ಬರುವ ಚಿಂತೆಗಳನ್ನು, அது முள்ளு ஒன்று மூடுது. ಆ ಮುಳ್ಳು ಅದನ್ನು ಮುಚ್ಚುತ್ತದೆ. ஒருவேளை வாழ்க்கையில் வரக்கூடிய வைபவமான ஆசீர்வாதங்களை, ಬಾಳಿನಲ್ಲಿ ಬರುವ ವೈಭವವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು அது முள்ளா மாறி ஒன்று மூடுகிறது. ಅದು ಮುಳ್ಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು நீ ಮುಚ್ಚಿಬಿಡುತ್ತದೆ. ஏந்திரிக்கவே முடியவில்லை, ನೀನು முள்ளு ಏಳಲು மூடிடுச்சு, ಮುಳ್ಳು ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟಿದೆ, நீ பின்வாங்கி போய் விடுவா. ನೀನು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೀಯ. ஏன் அன்பு தேவைப்படையில ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகுந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ, இது பயங்கரமான கொடிய முள்ளு என்று மறந்து விட ಇದು வேண்டும். ಭಯಂಕರವಾದ ಕಠಿಣ ಮುಳ್ಳೆಂದು ಮರೆತು ಬಿಡಬಾರದು. அப்பளத்தான் ಆಗಲೇ ஒரு பக்தன் என்ன சொல்கிறான்? ಒಂದು ಭಕ್ತನೇನು ಹೇಳುತ್ತಾರೆ, சாமி ಸ್ವಾಮಿ, அதிகமா எனக்கு கொடுத்துடாதே, ಅಧಿಕವಾಗಿ ನನಗೆ ಕೊಡಬೇಡಿರಿ, உன்னை மறந்துடுவேன். ನಿಮ್ಮನ್ನು ಮರೆತು ಬಿಡುತ್ತೇನೆ. கொடுக்காமையே இருந்துடாதே, ಕೊಡದೇ ಇರಬೇಡಿರಿ, நான் பிச்சை எடுத்துடு, ನಾನು ಭಿಕ್ಷೆ மாயையும் உன்னை வெறுத்துடுவேன். வார்த்தை பாருங்க. ನಿಮ್ಮನ್ನು ಅಗೆ ಮಾಡಿ மாயையும் ಬಿಡುತ್ತೇನೆ. பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், ஆ, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. ஆ, நான் பரிபூரணம் அடைகிறதினால் ஆ. மறுதலித்து கர்த்தர் யார் என்று நான் சொல்லாதபடிக்கு தரித்திரப்படுகிறதினாலே திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். என்ன சொல்கிறான் பாருங்கள். அவன் ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ. அதிகமா எனக்கு கொடுத்துடாத சாமி, ಅಧಿಕವಾಗಿ ಕೊಡಬೇಡಿರಿ ಸ್ವಾಮಿ, உன்னை ಅಡಿಯೋட மறந்துடுவேன். ನಿನ್ನಿಂದ அதிகமா கொடுத்துடல, கொஞ்சம் கொடுத்துடால மறந்துட்டு இருக்கிறீங்க. ಸ್ವಲ್ಪ ಕೊಟ್ಟರೂ ಸಹ ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ. ஊழியக்காரனை மறந்துடுறீங்க, ಸೇವಕರನ್ನು ಮರೆಯುತ್ತೀರಾ, ஊழியக்காரிய மறந்துடுங்க, ಸೇವಕರ ಅಮ್ಮರನ್ನು உங்களுக்கு நன்மை செய்யறல மறந்துடுறீங்க. ನಿಮಗೆ ಉಪಕಾರ ಮಾಡಿದವರನ್ನು ಮರೆತಿರುತ್ತೀರಾ. சமயம் வந்தாக்கா நினைவு வருது உங்களுக்கு. ಸಮಯ ಬಂದಾಗ ಜ್ಞಾಪಕ ಬರುತ್ತದೆ ನಿಮಗೆ. எத்தனை பேர் நான் பார்த்துருக்கிறேன், 50 வருஷத்துல இருந்து சுமார் பேரை பார்த்துருக்குறாங்க. 50 ವರ್ಷದಿಂದ ಸುಮಾರು ಜನರನ್ನು ನೋಡಿಕೊಂಡು எப்படி எல்லாம் மறந்து போறாரு, ಯಾಗೆಲ್ಲ ಮರೆತು ಬಿಡುತ್ತಾರೆ, எப்படி எல்லாம் மனசாட்சி இல்லாத துரோகிகளா மாறார்கள். ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲದ ದ್ರೋಹಿಗಳಾಗಿ, ஒண்ணுமில்லாதவர்களை தூக்கி எடுத்தா ಒಂದು ಇಲ್ಲದವರನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ನಿಲ್ಲಿಸಿದರು. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கொஞ்சம் அதிகமா கொடுத்து விட்டா ಸ್ವಲ್ಪ ಅಧಿಕವಾಗಿ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ ஜெபமே உங்ககிட்ட இருக்காது, ಪ್ರಾರ್ಥನೆ ಇರುವುದಿಲ್ಲ, விசுவாசமும் உங்ககிட்ட இருக்காது, ನಂಬಿಕೆ ಇರುವುದಿಲ್ಲ, ஆண்டவர் பத்தியும் பேச மாட்டேன். ದೇವರ ವಿಷಯದಲ್ಲಿ யார் அமுடுவா அவங்க கிட்ட குறை பேசி உட்காந்துக்குவேன். ಸಿಕ್ಕವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕೊರತೆ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. எப்பொழுதுமே குறை பேசுற பிசாசு உங்ககிட்ட வந்து நிற்கும். ಯಾವಾಗಲೂ ಕೊರತೆ ಮಾಡುವ ಸೈತಾನ அப்பொழுது அவனுக்கு ஜீரணம் ஆகும். ಆಗಲೇ ಅವರಿಗೆ ಜೀರ್ಣ ಆಗುತ್ತದೆ. பிசாசு அப்பதான் உங்ககிட்ட இருப்பான். ಸೈತಾನ ಆಗಲೇ ಜೊತೆ ಇರುತ್ತಾನೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அதான் சொல்றான், ಅದೇ ಹೇಳುತ್ತಾರೆ, அதிகமா கொடுத்துடாத சாமி உன்னை மறந்துடுவேன், ಅಧಿಕವಾಗಿ ಕೊಟ್ಟು தெய்வீகத்தை மறந்துடுவேன், ದೈವಿಕತೆ பரிசுத்த மறந்துடுவேன், ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು இஷ்டம் போல பாவத்தை செய்வேன். ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಪಾಪ அதே நேரத்தில் கொடுக்காதே இருந்து விடாத. ಅದೇ ಸ್ವಾಮಿ ಕೊಡದೆಯೂ ಇರಬೇಡಿರಿ. உன் நாம தூசிக்கப்படத்தக்கதாக உன்னை வெறுத்துடுவேன். ನಿಮ್ಮ ನಾಮ ದೂಷಣೆ ಆಗುವಂತೆ ನಿಮ್ಮನ್ನು ವ್ಯರ್ಥ ಬರ್ತೇನೆ. பின்ன எப்படித்தான் உனக்கு செய்யணும்டா? ನಿಮ್ಮನ್ನು ಯಾಕೆ ಮಾಡಬೇಕಪ್ಪ? ನಿನಗೆ ஒரு கூப்பன் கார்டு கொடுத்துட்டு
ನಮಗೊಂದು ಕೂಪನ್ ಕಾರ್ಡ್ ಕೊಟ್ಟು 3 kgக்கு மேல கொடுக்காதே, 3 kg ಮೇಲೆ ಕೊಡಬೇಡಿರಪ್ಪ. 1.5 kgக்கு மேல கொடுக்காதே, 1.5 kg ಮೇಲೆ 2 ಕೊಡಬೇಡಿ, kgக்கு மேல கொடுக்காதே. 2 kg ಮೇಲೆ ಕೊಡಬೇಡಿ. அப்பதான் இருக்கிறதுல திருப்தியா இருப்பேன். ಆಗಲೇ ಇರುವುದರಲ್ಲಿ ತೃಪ್ತಿಯಾಗುತ್ತೀರಾ. கர்த்தர் பாருங்க மாட்டேன்னுக்கிறாரு. ದೇವರು ಸಿಕ್ಕಿಹಾಕಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. கொடுத்தாலும் கஷ்டம், கொடுக்க காட்டியும் கஷ்டம். ಕೊಟ್ಟರೂ ಕಷ್ಟ, ಕೊಡದಿದ್ದರೂ ಕಷ್ಟ. நான் எத்தனையோ பேர் இந்த சபையில எத்தனையோ பேர் 55 வருஷத்துல இது 4வது கூட்டம் எனக்கு. 55 ವರ್ಷದ ಸೇವೆಯಲ್ಲಿ ಇದು 4ನೇ ரொம்ப ಕೂಟವಾಗಿದೆ. பேர் குணங்களை பார்த்து கொண்டே வருகிறார். ಅನೇಕರ ಗುಣಗಳನ್ನು ನೋಡುತ್ತಲೇ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳು, எப்பேற்பட்ட குணமா? ಯಾವ ರೀತಿಯ ಗುಣಗಳು? 22:5 நீதிபதி வார்த்தை பாருங்க. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 22:5 ಓದಿರಿ. மாறுபாடு உள்ளவனுடைய வழியிலே ஆ, முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி சமயத்துக்கு ஏத்த மாதிரி நீ மாறும் போது ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ನೀವು ಮಾರ್ಪಡುವಾಗ ವಕ್ರ ಬುದ್ಧಿಯುಳ್ಳವನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಮುಳ್ಳುಗಳು ಉರುಳುಗಳು ತುಂಬಿವೆ. ತನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳುವನು ಅವುಗಳಿಗೆ ದೂರವಾಗಿರುವನು. ಆಮೇನ್. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி குணங்களை நீ மாத்திக்கினியானா, ಸಂದರ್ಭಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಗುಣಗಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தில உன் பிள்ளைகள் மத்தியில வெறும் முள்ளு தான் இருக்கும். ನಿನ್ನಲ್ಲೂ ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲೂ ಮುಳ್ಳುಗಳೇ ಬೆಳೆಯುತ್ತವೆ. எப்பொழுதுமே மாறாத இருக்க வேண்டும். ಯಾವಾಗಲೂ ಮಾರ್ಪಡಬಾರದು. எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் ಎಷ್ಟು ಕೋಟಿ ಆಸ್ತಿ ಇದ್ದರೂ அதை பக்கத்துல வை. ಅದನ್ನು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಟ್ಟು ಬಿಡು. அது ஆண்டவருக்கு உபயோகப்படும். ಅದು ದೇವರಿಗಾಗಿ ಉಪಯೋಗವಾಗಲಿ. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳು, ஒருவேளை எதுவும் இல்லையா, ಒಂದು ವೇಳೆ ಯಾವುದೂ ಇಲ್ಲವಾ, நீ தேவனுக்கு உபயோகப்படு. ನೀನು ದೇವರಿಗೆ ಉಪಯೋಗ ಹಾಕು. ரெண்டும் இல்லாத போனியானா ಎರಡೂ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ சமயத்துக்கு ஏத்த மாதிரி நடக்காதே. ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ನಡೆಯಬೇಡ. ராபோஜின ஆராதனப்பா, ರಾಬೋಜನ ಆರಾಧನೆಯಪ್ಪ, ಇವತ್ತು காலையில என்ன தொந்தரவு பண்ணாதப்பா, ಬೆಳಗ್ಗೆ ತೊಂದರೆ ಮಾಡಬೇಡಪ್ಪ. அப்ப எனக்கு கெட்ட கோவம் வந்துடும்ப்பா. ನನ್ನ ಕೋಪ ಬಂದು ಬಿಡುತ್ತದಪ್ಪ. ஆகையால இன்னைக்கு ராபோஜின ஆராதனப்பா. ಇವತ್ತು ರಾಬೋಜನ ಆರಾಧನೆ ಇದೆಯಪ್ಪ. மிக்கானத்து எவ்வளோ கெட்ட கோவம் இருந்தாலும் பரவாயில்லப்பா. ಮಾರನೇ ದಿವಸ ಎಷ್ಟು ಕೋಪ ராபோஜின ஆராதனை முடிஞ்சிடுச்சப்பா. ರಾಬೋಜನ ಆರಾಧನೆ ಮುಗಿಯಿತಪ್ಪ. சந்தர்ப்பவாதிகள், ಸಂದರ್ಭವಾದಿಗಳು. இன்னைக்கு சபையில இந்த சபையில சில பேரை பார்க்கிற ಕೆಲವರು ಸಭೆಯಲ್ಲಿ அந்த குடும்பங்களை எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಎಷ್ಟು ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡುತ್ತಾರೆ. நன்றி இல்லாதவர்கள மாறுவார்கள். ಕೃತಜ್ಞತೆ ಇಲ್ಲದವರಾಗಿರುತ್ತಾರೆ. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ದೇವರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. சமயம் வந்துச்சு, ಸಮಯ ಬಂದ ராவும் பகலுமாக தெய்வத்து எங்களுக்குள்ளே இருப்பார்கள். ರಾತ್ರಿ ಹಗಲು ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. ஆனா ಆದರೆ அந்த சந்தர்ப்பம் ஆயிடுச்சு, ಆ ಸಂದರ್ಭ ಮುಗಿದ ಮೇಲೆ வாழ ஆட்டுவார்கள். ಪಾಲಾಡಿಸುತ್ತಾರೆ. இந்த 55 வருஷத்துல 55 ವರ್ಷದಲ್ಲಿ எல்லாம் பார்த்து விட்டுட்டாங்க, யார் யார் எப்படி என்று சொல்லி. ಯಾರ್ಯಾರು ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿಬಿಟ್ಟು கர்த்தரை படுத்த சொல்லிவிட்டார். ದೇವರು ಅದೇ ಹೇಳಿದರು, என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, எல்லாரையும் நம்பு, ಎಲ್ಲರನ್ನು ನಂಬು, ஆனா முழு நம்பிக்கை என் மேல வை. ಆದ್ರೆ ಪೂರ್ಣ ನಂಬಿಕೆ ನನ್ನ ಮೇಲೆ ಇಡು. அப்பொழுதுதான் என்னோட தெய்வம் கிடைக்கும் என்று சொல்லி. ಆಗಲೇ ನನ್ನ ದಯೆ ಸಿಕ್ಕುತ್ತದೆ ಎಂದರೆ. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சந்தர்ப்ப சமயத்துக்கு நீ மாறினியானா ಸಂದರ್ಭಕ್ಕೆ ನೀನು ಮಾರುವುದಾದರೆ எனக்கு இல்ல தொந்தரவு. ನನಗೆಲ್ಲ ತೊಂದರೆ. தொந்தரவு உங்களுக்கு முள்ளு வருமா? ತೊಂದರೆ ನಿಮಗೆ ಮುಳ್ಳುಗಳು. பா முள்ளு குத்துதப்பா. ಅಪ್ಪ ಮುಳ್ಳು ಚುಚ್ಚು. நடக்காவலையே, எதுவுமே என் குடும்பத்துல நடக்கவில்லையே. ನಡೆಯಕ್ಕಾಗುತ್ತಿಲ್ಲ, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾವುದು ನಡೆಯಲಿಲ್ಲಪ್ಪ. ஏ ಯಾಕೆ? முள்ளு சமயத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கிறாய். ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕಾಗಿರುವ சமயத்துக்கு பக்தி, சமயத்தப்பன அவபக்தி, ಸಮಯಕ್ಕೆ ಭಕ್ತಿ, சமயத்துக்கு பரிசுத்தம், சமயத்தப்பன அசுத்தங்கள், ಸಮಯದಲ್ಲಿ ಅಶುದ್ಧ, சமயத்தப்பன கீழ்ப்படிஞ்சு சின்ன புள்ள போல போறது, சமயம் மிஞ்சிச்சுன்னா மீச திருப்பி நிக்கிறது. ಸಮಯ ಇರುವಾಗ ವಿಧೇಯನಾಗುವುದು. நான் தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, முள்ளு வளரும். இந்த சபையில சுமார் பேர் முள்ளு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಸುಮಾರು ಜನ ஏன் ஆண்டவர் என்று கேட்டா, ಯಾಕೆ ದೇವರಿಂದ சமயவாதிகளோட அல்ல என்று சொல்லி. ಸಮಯವಾದಿಗಳು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. சமயத்துக்கு ஏத்த மாதிரி மாறுது. ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಮಾರ್ಪಡು. சமயம் வந்தா பரிசுத்தம், இல்லாவிட்டா அசுத்தம், பாவ ஜீவியங்கள். ಸಮಯ ಬಂದರೆ ಪರಿಶುದ್ಧ, ಇಲ್ಲದ್ರೆ ಅಶುದ್ಧ ಪಾಪ ಜೀವಿತ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ அவர் ಮಕ್ಕಳೇ, பாதைகளை பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. எப்பொழுதுமே அவரோட வாழ்க்கையிலே முள் வளரக்கூடாது. ಯಾವುದು ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಮುಳ್ಳು ಬೆಳೆಯ, எப்பொழுதுமே ஸ்திரமா பலமாக நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ಯಾವಾಗಲೂ ಸ್ಥಿರವಾಗಿ ಬಲವಾಗಿರಬೇಕು. சில பேர் வாழ்க்கையில முள்ளுகளை வைத்திருக்கிறா. ಕೆಲವರ ಬಾಳಿನಲ್ಲಿ ಮುಳ್ಳುಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எவ்வளவு ஜெபித்தாலும் உன்னோட அந்த வட்டயத்துக்குள்ளவே இருக்கிறா. ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು ಅದರಲ್ಲಿ ಲೈನಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ. கர்த்தரை கேட்டா ದೇವರನ್ನು ಕೇಳಿದರೆ குணங்களை மாத்த சொல்லு சொல்றாங்க. ಗುಣಗಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವಂತೆ ಹೇಳಿರಿ. சாமி ஆலயத்துக்கு வராங்க, துதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, எல்லாம் பாடுறாங்களே சாமி. ಸ್ವಾಮಿ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದು ಸ್ತುತಿಸಿ மறுபடியும் தேவ சத்தம், ಮತ್ತೆ ದೇವರ ವಾರ್ತೆ, குணங்களை மாற சொல்லு. ಗುಣಗಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಲು ಹೇಳಿ. என் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். ನಾನು ಆಶೀರ್ವಾದ ಕೊಡುತ್ತೇನೆ. ஆசீர்வாதத்தை வராதபடிக்கு
அவர்களை கதவு மூடிக்கொண்டிருக்கிறார்கள். ಆಶೀರ್ವಾದ ಬರದಂತೆ ಅವರೇ ಬಾಗಿಲನ್ನು ஓ ಮುಚ್ಚಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. நண்ப தேவ பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த மத்தியான வேளையிலே கர்த்தர் உலாவிக்கொண்டு பேசிக்கொண்டு ದೇವರು ಸಂಚರಿಸಿ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆகியாலே ಆದ್ದರಿಂದ லௌகிக கவலைகள் முள்ளவನು மூடிவிடாதபடிக்கு, ಲೋಕದ ಚಿಂತೆ ಮುಳ್ಳುಗಳಾಗಿ ಮುಚ್ಚಿ, ஆடம்பரமான சில வாழ்க்கைகள் முள்ள அவனை மூடிவிடாதபடி ಆಡಂಬರವಾದ ಬಾಳು ಮುಳ್ಳಾಗಿ ಮುಚ್ಚದಂತೆ மோசையை கூப்பிடுகிற ஒரு முள்ளாயிரே. ಮೋಸೆ ಕರೆಯುವಂತ ಮುಳ್ಳ. அநேக மோசையை நீ கூப்பிட வேண்டும். ಅನೇಕ ಮೋಸೆಗಳನ್ನು மோசை ಕರೆಯಬೇಕು. கூப்பிட வேண்டும் என சாதாரண வரமாட்டான். ಮೋಸೆ ಕರೆಯಬೇಕಂದ್ರೆ ಸಾಧಾರಣವಾಗಿ ಬರುವುದಿಲ್ಲ. பச்சை செடியா நீ இருக்க வேண்டும். ಹಸಿರು ಗಿಡವಾಗಿರಬೇಕು. ஆனா அதுக்குள்ள மகிமை இருக்க வேண்டும். ಆದರೆ ಅದರಲ್ಲಿ ಮಹಿಮೆ அது வெந்து போகாத இருக்க வேண்டும். ಅದು ಉರಿದು ಹೋಗದಿರಬೇಕು. சோதனையில விழுந்து போகாதபடி இருக்க வேண்டும். ಸೋದನೆಯಲ್ಲಿ ಬಿಳಿದು ಹೋಗದಿರಬೇಕು. மோசே எரிய ஆரம்பித்தா, ಮೋಸೆ ಉರಿಯಲು ಆರಂಭಿಸಿದ. அந்த செடியில என்ன ஆச்சா? ಆ ಗಿಡದಲ್ಲಿ ಏನಾಯಿತು? ஆச்சரியமாயிடுச்சு. ಆಶ್ಚರ್ಯವಾಯಿತು. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவனை உயர்த்தி வைத்தார். ಅವನು ಮೇಲೆತ್ತಿ ನಿಲ್ಲಿಸಿದ. ஐயா, ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? ಅಯ್ಯ, ಆಶೀರ್ವಾದ ಎಲ್ಲಿದೆ? உன்கிட்ட இருக்குது. ನಿಮ್ಮ ಹತ್ತಿರ ಇದೆ. உன்கிட்ட ನಿನ್ನ ಹತ್ತಿರ ಇದೆ. அதை உபயோகப்படுத்து. ಅದನ್ನು ಉಪಯೋಗ அதை நீ மூடி வச்சுன்னு ಅದನ್ನು ಮುಚ್ಚಿ என்கிட்ட வந்து ஆஸ்வதி என்று சொன்னா நான் என்ன செய்ய முடியும் உனக்கு? ಅಯ್ಯ ಹತ್ತಿರ ಬಂದು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ರೆ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? உன் கையில இருக்கிற ஆஸ்வதை நீயே மூடிக்கொண்டு உபயோகப்படுத்தாமல் இருக்கிறாயே. ನಿನ್ನ ಕೈಲಿರುವ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು நீ உபயோகப்படுத்த வேண்டும். ನೀನು ಉಪಯೋಗ ಮಾಡಬೇಕು. நல்ல குணங்களை வைத்துக்கோ. ಒಳ್ಳೆ ಗುಣಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೋ. மிகவும் எச்சரிக்கையா இருக்கு. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ. எப்படி ஜீவிக்க வேண்டும்? ಯಾಕೆ ಜೀವಿಸಬೇಕು? தேவனே, ದೇವರೇ, நீ என் தேவன். ನೀವು ನನ್ನ ದೇವರು. ரெண்டு தடவை கூப்பிடுறான். ಎರಡು ಸಲ தேவனே, ದೇವರೇ, நீ என் தேவன். ನೀವು ನನ್ನ ದೇವರು. ரெண்டு பாகம் உனக்காக இருக்கிற, ஒரு பாகம் எனக்காக இருக்கிற. ಎರಡು ಭಾಗ ನಿಮಗೆ, ಒಂದು ಭಾಗ ನನಗಾಗಿರುತ್ತೆ. கடைசி காலம் உலகம் முடிவாயிருக்கிறது. ಕೊನೆಯ ಕಾಲ, ಲೋಕ ಕೊನೆಯಾಗುತ್ತಾ ಇದೆ. உனக்காக இடத்தை ஆயத்த பண்ணி இருக்கிற. ನಿನಗಾಗಿ ಸ್ಥಳ ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದೇನೆ. எனக்காக இருக்கிற இந்த மகனுக்கு எப்பேற்பட்ட இடத்தை ஆயத்த பண்ண வேண்டும்? ನನಗಾಗಿರುವ ಮಗನಿಗೆ ಯಾವ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಬೇಕು? தேவபிள்ளையே, ದೇವರ ஒரு வீடை பார்த்தா ஒரு வீடை பார்க்கவில்லையா மகிமையிலே? ಒಂದು ಮನೆಯನ್ನು ಇನ್ನೊಂದು ಮನೆ நாவனாலும் வர்ணிக்க முடியவில்லை. ಯಾವ ನಾಲಿಗಿಂದ ವರ್ಣಿಸಲಾಗುವುದಿಲ್ಲವಂತೆ. அப்பேற்பட்ட வீடு பிரகாசிக்க வைக்க நீதான் ஆயத்தமாயிரு. ಆ ಮನೆಯನ್ನು ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ ನೀವು ಸಿದ್ಧ. பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கோ. ಕಷ್ಟಗಳನ್ನು வியாதிகளை சந்தோஷமா ஏற்றுக்கோ. ಕಾಯಿಗಳನ್ನು ಸಂತೋಷ, நிந்தனைகளை சந்தோஷமா ஏற்றுக்கோ. ನಿಂದನೆಗಳನ್ನು அவமானங்களை சந்தோஷமா ஏற்றுக்கோ. ಅವಮಾನವನ್ನು மனகாலே ಅಂಗೀಕರಿಸಿ தூரமாக்கி விடாதே. ಮೊಣಕಾಲನ್ನು விசுவாசத்தோடு இரு. ನಂಬಿಕೆಯಿಂದ எப்பொழுதுமே ஸ்தோத்திர பலியிடு. ಯಾವಾಗಲೂ அவருக்காக ஜீவி. ಅವರಿಗಾಗಿ ಜೀವಿಸು. உன்னுடைய மாளிகை பிரகாசிக்குமா ஜோதியா இருக்கும். ನಿನ್ನ ಮನೆಯು ಪ್ರಕಾಶಿಸುವ ಜ್ಯೋತಿ. இந்த உலகத்திலும் பிரகாச வைக்குவார். ಈ ಲೋಕದಲ್ಲೂ ಪ್ರಕಾಶ ಮಾಡುತ್ತಾರೆ, மறு உலகத்திலும் பிரகாசிக்க. ಪರಲೋಕದಲ್ಲೂ ಪ್ರಕಾಶ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வாக்களிக்கிறார். ಆ ರೀತಿಯವರಿಗೆ ಒಂದು ವಾಗ್ದಾನ. கலங்காதே, ಚಿಂತಿಸಬೇಡಿರಿ, உனக்காக எடுத்து ஆயத்த பண்ண போகிறேன். ನಿಮಗಾಗಿ ಸ್ಥಳ எப்பேற்பட்ட உயிர் எழுதுறார் பாருங்க. ಯಾವ ರೀತಿ ಪತ್ರ ಬರೆಯುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. யார் இந்த உயிரை எழுதுவார்? ಯಾರು ಈ ಪತ್ರ ಬರೆಯುತ್ತಾರೆ? அப்பா எத்தனை ஆசை எழுதினார், எங்க அப்பா எத்தனை ஆசை எழுதினார். அந்த ஆசை எத்தனை நாள் இருக்கும், அந்த எரிஞ்சு போய்விடும். ನಿಮ್ಮ ಅಪ್ಪನ ಅಪ್ಪ ಎಷ್ಟು ಆಸ್ತಿ ಬರೆದ್ರು ಒಂದು ದಿವಸ ಉರಿದು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದೆ. இங்க பத்திரம் கொடுக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போகும்போது வெறும் கையில போகாதபடிக்கு. ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಪತ್ರ. ஐயோ எங்களை விட்டு போயிடுவாரா? ಅಯ್ಯೋ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು அநாதிகளா? ನಾವು ಅನಾಥರ? கலங்காதே, ಚಿಂತಿಸಬೇಡ, உனக்காக எடுத்து ஆயத்த பண்ண போகிறேன். ನಿಮಗಾಗಿ ಸ್ಥಳ ಸಿದ್ಧ. எப்பேற்பட்ட இடமா? ಯಾವ ರೀತಿಯ ಸ್ಥಳವಂತೆ? 3500 பாஷை அகில பிரம்மாண்ட உலகத்துல 3500 ಭಾಷೆ. எந்த பாஷையிலும் பரலோகத்தை வர்ணிக்க முடியவில்லையா? நாவு சக்தி நாவுலையும் பாஷையிலும் இல்லையா? ಯಾವ ಭಾಷೆಯಲ್ಲೂ ವರ್ಣಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲವಂತೆ. தேவன் மனுபுத்திரருக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ದೇವರು ಮನುಷ್ಯ ವರ್ಗದವರಿಗೆ ಇಟ್ಟ ಆಶೀರ್ವಾದ கண் காணவில்லை, செவி உலக கேட்கவில்லை, தோற்றுவதற்கு ಕಾಣಲಿಲ್ಲ, முன்னமே ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲವಂತೆ. உலக தோற்றுவதற்கு முன்னமே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருக்கிற தேவனுடைய ஞானத்தை பேசுகிறோம். இதை பிரபஞ்சத்திற்குரிய ஒருவனும் அறியவில்லை. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. காது கேட்காமல் இருக்கிறது, ಕಿವಿ ಕೇಳದೇ ಇದೆ. உனக்காக எடுத்த கண்ணு கேட்காமல் இருக்கிறது. ನಿನಗಾಗಿ ಕಿವಿ ಕೇಳದೇ ಇದೆ. அப்பாவும் மகளும் நம்ம சபையில அப்பாவும் மகனும் ரட்சிக்கப்பட்டாங்க. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಅಪ್ಪನು ಮಗನು ರಕ್ಷಣೆ. ஒரு நாள் பரலோகத்தை பத்தி பேச ஆரம்பித்தேன். ஆதி சபையில ಆರಂಭ ಸಭೆಯಲ್ಲಿ ಪರಲೋಕದ ವಿಷಯದಲ್ಲಿ ಅಯ್ಯ ಮಾತಾಡಿದರು. திடீரென்று 2 பேரும் ಇಬ್ಬರು ತಕ್ಷಣ ஜெபித்திருக்கார்கள். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஐயா இப்படி பேசுறாரு, ಅಯ್ಯ ಈ ರೀತಿ ಮಾತಾಡಿ நம்ம ஜெபிக்கலாம், ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ பரலோகத்தை எப்படிக்கு நம்ம எடுத்து பார்க்கலாம். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಮನೆಯನ್ನು ನೋಡೋಣ ಎಂದು அதே போல சொப்பனம் விழுந்துச்சான். ಆ ರೀತಿ ಕನಸು ಬಂದಿತ್ತು. மரித்து 2 பேரும் பரலோகத்துக்கு போறார்களா? ಸತ್ತು ಇಬ್ಬರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. போன அருமையான ஒரு இடம் இருக்கிறாரா? ಸುಂದರವಾದ ಸ್ಥಳ, ஜோதி பிரகாசிக்கிறதா 2 பேரும் இடமும். ಪ್ರಕಾಶಮಾನವಾದ ಇಬ್ಬರ ಸ್ಥಳಗಳಿದೆ. அதுல போய் தங்க கூடாதா இவங்க?
ಆದ್ರೆ ಹೋಗಿ ವಾಸ ಮಾಡಬಾರದಾ? என்ன சொல்லிட்டாரலாம், ಅವ್ರೇನು ಮಾಡಿಬಿಟ್ಟಾರೆ? அந்த வீடு இக்கட்டும், ಆ ಮನೆ ಇರಲಿ. கீழே ஏவாளுடைய தோட்டத்துக்கு போய் வந்துடலாம் வந்தாரலாம். ಕೆಳಗಡೆ ಅವಳ ತೋಟಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಂದು ಬಿಡೋಣ ಎಂದರಂತೆ. ஒரு க்ஷணத்துல போயிட்டு வந்துடலாம். ಒಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಂದು ಬಿಡೋಣ. அப்படியே போய் பார்த்துட்டு, ಆಗ ಹೋಗಿ ನೋಡಿಕೊಂಡು அந்த கெத்சேம ஏதேன் தோட்டத்துல பார்த்துட்டு ಏದೇನ್ ತೋಟವನ್ನು ನೋಡಿಬಿಟ್ಟು மீண்டும் போய் பார்த்தா ಮತ್ತೆ ಹೋಗಿ ನೋಡಿದರೆ 2 பேர் வீட்டுல வேற யாரோ வந்துட்டாங்களாம். ಆ ಇಬ್ಬರ ಮನೆಗಳಲ್ಲಿ ಬೇರೆಯವರು ಬಂದು ಸೇರಿ, அம்மா எங்க வீடெல்லாம் வந்த ஜோதி வீடு, ಇದು ಜ್ಯೋತಿ ಪ್ರಕಾಶ್ ನಮ್ಮ ಮನೆ ಅಮ್ಮ. இல்ல எங்களுக்கு கொடுத்து விட்டார். ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்களுக்கு கொடுத்தார், ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದರು, நீங்க எழுந்து போயிட்டீங்க. ನೀವು ಯಾಕೆ ಕಳೆದುಕೊಂಡು நீங்க ಬಿಟ್ಟಿರಿ? அந்த ஏவாளுடைய ஸ்தானத்துக்கு ஏன் போறீங்க? ನೀವು ಅವಳ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಯಾಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟಿರಿ? ஒருவன் பின் வாங்கி போன அவன் மேல் எனக்கு பிரியம் இல்லை. ಒಬ್ಬನ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗುವುದಾದರೆ ಅವನ ಮೇಲೆ ಅಕ್ಕರೆ ಇಲ್ಲ. என்கிட்ட சொல்ல ஆள ஆரம்பித்தார்கள். ಅಯ್ಯ ಹೇಳಿ ಅಳಲು ಆರಂಭಿಸಿದರು. என்ன மன்னிக்கிறீங்களா? ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡುತ್ತೀರಿ. 2 பேரும் செத்து போயிட்டார்கள். ಇಬ್ಬರೂ ಸತ್ತು ಹೋದರು. ஆனா எங்க இருக்கிறார் ஏது இருக்கிறார் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், எல்லி- சொல்லக்கூடாது. ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಿಲ್ಲ. எல்லாத்தையும் ஆதாயம் படுத்தி உன் ஆத்மா நஷ்டப்பட்டு அவனுக்கு என்ன லாபம்? ಲೋಕ ಪೂರ್ತಿ ಆದಾಯ ಮಾಡಿ ನಿನ್ನ ಆತ್ಮ ನಷ್ಟಪಟ್ಟರೆ ಲಾಭ ಏನು இன்னைக்கு ನಿನಗೆ? ஆயத்தமாயிரு. ಇವತ್ತು ಸಿದ್ಧವಾಕು. உனக்கு உண்டானது ನಿಮಗೆ ಆಗಿರುವುದನ್ನು மற்றவர்கள் அபகரிக்காதபடிக்கு ಬೇರೆಯವರು ಅಪಹರಿಸದೆ எச்சரிக்கையா இரு என்று சொல்கிறார். ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರು ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. எப்பேற்பட்ட முள்ளா இருக்க வேண்டும்? ನೀನು ಯಾವ ರೀತಿಯ ಮುಳ್ಳಾಗಿರಬೇಕು? எரிஞ்சு கொண்டிருக்கிற முள், ಯಾವಾಗಲೂ ಸುಟ್ಟು ಹೋಗದೆ ಉರಿಯುವ ಮುಳ್ಳಾಗಿರಬೇಕು. அநேக மோசி கூப்பிடுகிற முள்ளாக, ಅನೇಕ ಮೋಸೆಯನ್ನು அநேக ಕರೆಯುವಂತ பேர் உன்னை ಮುಳ್ಳಾಗಿ, தேடி வர முள்ளாக இருக்க வேண்டும். ಅನೇಕರು ಹುಡುಕಿ ಬರುವಂತ உன்னுடைய ಮುಳ್ಳಾಗಿರಬೇಕು. குடும்பம் அதிசய குடும்பமா இருக்க வேண்டும். ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಅತಿಶಯವಾಗಿ, உன்னுடைய பிள்ளைகள் அதிசயமா இருக்க வேண்டும். ಮಕ್ಕಳು ಅದ್ಭುತವಾಗಿರಬೇಕು. அப்படத்தான் தேவன் உன்னை பார்த்து உதவி செய்வார். ಆಗಲೇ ದೇವರು ನೋಡಿ ಅದ್ಭುತ ಮಾಡುತ್ತಾರೆ. நேரம் ஆகிவிட்டது. ಸಮಯ ಆಗಿ இனி 6 முள்ளை பத்தி நான் பேசணும். 6 ಮುಳ್ಳುಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡಬೇಕು. 2 hour ஆகும். 2 ಗಂಟೆ ಆಗುತ್ತೆ. என்ன மன்னிச்சிடுங்க. ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡಿ. கர்த்தரையும் மன்னிப்பு கேட்கிறேன். ದೇವರನ್ನು பரிசுத்த ಕ್ಷಮಿಸಿ. பந்தி இருக்கிறது. ಕರ್ತನ ಭೋಜನವಿದೆ. நாம யாரும் போகலாம். ನಾವೆಲ್ಲರೂ ಅದಕ್ಕೆ ஜெபம் ಹೋಗೋಣ. பண்ணிக்கொள்ளுங்க. ಪ್ರಾರ್ಥನೆ பரிசுத்த ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. பந்திக்காக